ரைட், ஓகே. அப்ப நாங்க இதுக்கு முதல்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ட்ரிக்னோமெட்ரியில வந்து ஒரு பாட்டு ஒன்று பார்த்து நாங்க என்னென்னா ஒரு கூட்டு தொடர்புகளை வச்சு நாங்க ஒரு கேள்வி வந்து பார்த்துனாங்க. அதாவது ஒரு 40 கேள்விக்கு மேல நாங்க ஒரு குறிப்பிட்ட டைப் வச்சு கொண்டு கேள்வி பார்த்துனாங்க. அது என்னன்னு சொல்லி சொன்னால் எக்ஸ்கியூஸ் சார், மைக் கிளியர் இல்லை. ஒரே மைக் கிளியர் இல்லை சார். மைக் கிளியர் இல்லையா? ஓ சார். ஒரு நிமிஷம். ரைட். அப்ப நாங்க பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா இதுக்கு முதல் பாட்டுல வந்து ஒரு 3-4 தொடர்புகளை பார்த்துட்டு அதுல எனக்கு ஒரு 40 கேள்விக்கிட்ட நாங்க பார்த்துனாங்க. அது என்ன தொடர்புன்னா நாங்கள் பேசிக்கா படித்தது என்ன சைன் வர்க்கம் டீட்டா சக கொஸ் வர்க்கம் டீட்டா சமன் 2 என்ற முடிவை பயன்படுத்தினாங்க. அதை விட 1 + tan ஸ்கொயர் டீட்டா சமன் sec ஸ்கொயர் டீட்டா ஆண்டு அதை விட 1 + கோட் வர்க்கம் டீட்டா சமன் கொசைக் வர்க்கம் டீட்டா ஆண்டு அந்த 3 தொடர்புகளை நாங்கள் மெயினா வச்சுக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட கேள்வியில் வந்து நாங்கள் செய்து ப்ராக்டிஸ் எடுத்துக்கொண்டு இனி வந்து நாங்க என்ன செய்ய போறோம்னா அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக போறோம். அப்ப இதுல வந்து அதாவது ட்ரிக்னோமெட்ரியில வந்து நிறைய தியரங்கள் இருக்கு. அந்த தியரங்கள் வந்து எங்களுக்கு தெரியுமா இருந்தா தான் நாங்க கேள்விகள் செய்யல வந்து எங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே. அப்ப நாங்க இப்ப என்ன செய்ய போறோம்னா அடுத்தடுத்த கட்ட தியரங்களுக்கு தான் நாங்கள் இப்ப போகிறோம். ஸோ இப்ப ஒரு சின்ன ஹெடிங் கொண்ட போட்டு கொள்ளுங்க, தியரம் சொல்லி ஒரு ஹெடிங் கொண்ட போடுங்க. தியரம் சொல்லி ஒரு ஹெடிங் போடுங்க. சரியா? அப்ப நாங்க என்ன செய்ய போறோம், இந்த தியரத்தை பார்க்க போறோம். இந்த தியரம் வந்து எங்களுக்கு என்ன சொல்லுது என்றால் இந்த தியரம் வந்து எங்களுக்கு என்ன சொல்ல போகுது என்றால் ஒரு 6 தொடர்பு தான் நாங்கள் இந்த தியரத்தில இருந்து பார்க்க போறோம். சரியா? 6 தொடர்பு வந்து நாங்கள் இந்த தியரத்தில இருந்து பார்க்க போறோம். சரியா? வடிவா கவனிக்கணும். sin a + b என்று இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் sin a + b என்ற ஒரு வடிவத்தில இருக்கும்னு சொல்லி சொன்னால் இங்க உங்களுக்கு விளங்க வேணும் என்னன்னு சொல்லி சொன்னால் sin a + b என்று சொல்லி ஒரு வடிவம் ஒன்று வந்துட்டுன்னு சொல்லி சொன்னா அங்க 2 கோணங்கள் இருக்க போதுன்று 2 கோணங்கள் இருக்க போதுன்ற ஐடியா வந்து உங்களுக்கு இருக்கணும். அதாவது என்னன்னா இந்த a என்றவர் வந்து ஒரு கோணமாகவும் b என்றவர் வந்து இன்னொரு கோணமாகவும் இருக்கையில 2 கோணங்கள் வந்து கூட்டுப்படையில் sin a + b என்றவர் வந்து என்னென்று எழுதி கொள்ளலாம் சொல்லி சொன்னால் நாங்கள் தனித்தனிய கோணமாக எழுதி என்னென்று எழுதி கொள்ளலாம் sin a into cos b sin a into cos b plus cos a in sin b என்று சொல்லி எழுதலாம். cos a into sin b என்று சொல்லி நாங்கள் எழுதிக் கொள்ளலாம். இது விளங்குதா? அதாவது என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த sin a + b என்றவர் வந்து நாங்க என்ன எழுதிக் கொள்ளலாம்னா sin a cos b plus cos a sin b என்று சொல்லி நாங்க எழுதிக் கொள்ள இயலும். இது விளங்குதா? இதே மாதிரி sin a - b என்று சொல்லி வந்து sin a - b அதாவது 2 கோணங்கள் வந்து ஒன்றில இருந்து இன்னொன்று வந்து கழிவர்ற சந்தர்ப்பத்துல அப்ப sin a - b அப்ப அந்த sin a - b என்று வார சந்தர்ப்பத்துல இப்ப நாங்கள் இவரை என்னென்று எழுதி கொள்ளலாம் சொல்லி சொன்னால் sin a cos b என்று சொல்லி எழுதி கொள்ளலாம். அப்ப இதுல வாரவர் வந்து அப்படியே வர போறார். ஆகவே sin a cos b என்றவர் வந்து அப்படியே வர போறார். இந்த இடத்துல வந்து எங்களுக்கு இப்ப என்ன வரப்போகுதுன்னா ஒரு மைனஸ் என்று ஒன்று வரப்போகுது. மைனஸ் என்று ஒன்று வரப்போகுது. அதை விட ஒரு கொஸ்டே கொஸ்பி அண்டு கொஸ்டே சைன் பி என்று சொல்லி வரப்போகுது. அப்ப உங்களுக்கு பார்க்கவே விளங்கு என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா சைனே என்று இருக்குமா இருந்தா இங்க கொஸ்பி என்று வரப்போகுது. இங்க கொஸ்டே என்று இருக்குமாக இருந்தால் இங்க சைன் பி என்று வரப்போகுது. அப்ப நடுவில் வந்து ஒரு மைனஸ், இந்த இடத்துல ஒரு மைனஸ் இருக்குமாக இருந்தால் இந்த இடத்துல ஒரு மைனஸ், இந்த இடத்துல ஒரு பிளஸ் இருக்குமாக இருந்தால் இந்த இடத்துல ஒரு பிளஸ் சொல்லி நாங்க
நாங்கள் இந்த தொடர்பு வந்து எழுதி கொண்டாச்சு. இந்த தொடர்பு வந்து கட்டாயம் வந்து ஞாபகப்படுத்தி வச்சிருக்கோம். நாங்கள் கணக்குகள் எல்லாம் செய்ய வெளிக்கிடைகளில் வந்து இப்படியான தொடர்புகளை பயன்படுத்தி தான் நாங்கள் கணக்குகள் வந்து செய்ய போகிறோம். கணக்குகள் செய்ய வெளிக்கிடைகளில் உங்களுக்கு ஞாபகம் வரும். நீங்கள் புரிவன தேவை. அடுத்த தொடர்பு என்ன பார்க்க போறோம்னு சொன்னா cos a plus b க்கு பார்க்கணும். cos a plus b க்கு பார்க்கணும். அப்ப இந்த cos a plus b வந்து நாங்கள் இப்ப என்ன பிரிச்சு எழுதலாம்னு சொன்னா cos a plus b வந்து நாங்கள் இப்ப என்ன பிரிச்சு எழுதலாம்? cos a cos b cos a cos b பாத்தீங்கன்னா விளங்குது. cos a cos b என்றது இப்ப இதுக்குள்ள பிளஸ் வந்து சொல்லி சொன்னா இந்த இடத்துல இப்ப உங்களுக்கு என்ன வரப்போகுதுன்னா மைனஸ் வரப்போகுது. அந்த கொசுக்கு மட்டும் இப்ப மாறி வரப்போகுது. அப்ப இங்க பிளஸ் இருக்குமா இருந்தா இந்த மைனஸ் வரப்போகுது. இதே மாதிரி நாங்கள் இப்ப என்னத்துக்கு எழுதி கொள்ளலாம்னா cos a minus b க்கு வந்து எழுதி கொள்ளலாம். cos a minus b க்கு எழுதி கொள்ளலாம். cos a minus b க்கு எழுதி கொள்ளலாம். அப்ப cos a minus b க்கு என்ன நாங்க எழுதலாம்னா நாங்க வளமையா எழுத போற மாதிரி தான் எழுத போறோம். நாங்க cos a plus b க்கு எழுதின மாதிரி தான் எழுத போறோம். ஆனா இந்த இடத்துல மைனஸ் வந்துட்டு நடுவில் cos a minus b ன்னு சொல்லினால் நாங்கள் தனித்தனியா என்ன எழுதி கொள்ளலாம்னா cos a cos b cos b இந்த இடத்துல மைனஸ் வந்துட்டு இந்த இடத்துல அப்ப நாங்கள் என்னென்னதுக்கு பார்த்துட்டோம்னா சைனுக்கு பார்த்துட்டோம், கொஸ்க்கு பார்த்துட்டோம். அதே மாதிரி இப்ப என்னதுக்கு பார்க்க போறோம்னா டேனுக்கு பார்க்க போறோம். அப்ப டேனுக்குள்ள வந்து 2 கோணங்கள் வந்து கூட்டப்படுதுன்னு சொன்னால் 2 கோணங்கள் என்றால் இப்ப ஏபி என்ற 2 கோணம், அந்த 2 கோணங்களும் வந்து இப்ப கூட்டுப்படும்னு சொன்னால் இந்த tan a plus b வந்து நாங்கள் இப்ப டேனில வந்து என்ன எழுதலாம்? tan a plus b வந்து டேனில வந்து என்ன எழுதலாம்? tan a plus tan b tan a plus tan b over 1 minus tan a tan b சொல்லி எழுதிக் கொள்ளலாம். 1 minus tan a tan b சொல்லி எழுதிக் கொள்ளலாம். இந்த புள்ளிகள் எல்லாம் வந்து நாங்கள் டைரக்டா வந்து கணக்குல வந்து பயன்படுத்திக் கொள்ற தொடர்புகள் சரிதானே? ஞாபகப்படுத்தி வச்சிருக்கோம். tan a plus b என்ன எழுதிக் கொள்ளலாம் என்றால் tan a plus இந்த இடத்துல பிளஸ் வருமாக இருந்து இந்த இடத்துல பிளஸ் வரப்போகுது இன்டு பிளஸ் tan b என்று வரப்போகுது. அதுக்கு 1 மைனஸ் அப்ப இந்த இடத்துல பிளஸ் வரைக்கும் இந்த இடத்துல மைனஸ் வரப்போகுது. மைனஸ் tan a இன்டு tan b அப்ப 2 tan பெருக்கு ஞாபகப்படுத்தி வச்சிருக்கேன். அப்ப நாங்க tan a plus b க்கு எழுதின மாதிரி இப்ப என்னது எழுதி கொள்ளலாம் என்றால் ஒரு மைனஸ் எழுதி கொள்ளலாம். அதாவது 2 கோணங்கள் கூட்டுப்படைகளில் எழுதின மாதிரி 2 கோணங்கள் கழிப்படையில் எழுதலாம் எழுதி கொள்ளலாம். அப்ப tan a minus b வந்து நாங்கள் என்ன எழுதி கொள்ளலாம் என்றால் tan a minus b வந்து என்ன எழுதி கொள்ளலாம் என்றால் tan a plus b க்கு எப்படி எழுதினாங்களோ அதே மாதிரி தான் நாங்கள் இங்கேயும் பயன்படுத்த போறோம். அப்ப tan a இந்த இடத்துல tan a வரப்போகுது, இந்த இடத்துல மைனஸ் வந்துன்னா இந்த இடத்துல ஒரு மைனஸ் வரப்போகுது, அதை விட ஒரு tan b என்பவர் வரப்போற tan b அதை விட கீழே பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் அப்ப இந்த இடத்துல மைனஸ் வந்துருந்தா இந்த கீழே பார்த்தீங்கன்னா பிளஸ் வரப்போகுது. அதுல கவனமா இருக்கும். கீழே என்ன இருக்குன்னா பிளஸ் வரப்போகுது. 1 பிளஸ் tan a tan b விளக்க. அப்ப இந்த அடுத்த தியரமா வந்து நாங்க இப்ப பாக்குறது என்னன்னா இந்த ஆறு முடிவு இப்ப அடுத்த தியரமா வந்து பார்க்க போறோம். அப்ப உங்களுக்கு பார்க்க வளர்ந்து என்னன்னா sin a plus b என்றது மாதிரி இருந்தா நாங்கள் என்ன நிலை கொள்ளலாம்னா sin a cos b சக cos a sin b சொல்லி வெளிக்கொள்ளலாம். sin a minus b என்று மாதிரி இருந்தால் நாங்கள் இந்த இடத்துல மைனஸ் ஆல மட்டும் மாத்தி கொண்டு விட்டோம்னா ஓகே. அதே மாதிரி cos a plus b என்று விலைக்குள்ள cos a cos b மைனஸ் sin a sin b என்று வரும். அதே நேரம் எங்களுக்கு cos a minus b என்றீங்களா அந்த இடத்துல மைனஸ் அடையாளம் மட்டும் மாறப்போகுது. அதாவது மைனஸுக்கு பதிலாக பிளஸ் என்றவர் மட்டும்தான் பெறப்போறார். இது விளங்குதா? அதே மாதிரி தான் tan a plus b க்கு பாக்கைகள் என்ன வரப்போகுதுன்னா tan a plus b டேனில வந்து நாங்கள் கழிச்சு கொள்ளலாம் என்னன்னா tan a சக tan ஓவர் 1 மைனஸ் tan a tan b சொல்லி எழுதி கொள்ளலாம். அதே நேரம் உங்களுக்கு 2 கோணங்கள் கழிப்படைய நாங்கள் அந்த குறியை மட்டும் மாற்றிட்டோம்னு சொன்னா ஓகே. அதாவது tan a இந்த இடத்துல மைனஸ் இருக்குமாக இருந்தால்
இடத்துல ஏற்கனவே மைனஸ் இருந்தது. ஆனா நாங்க இப்ப குறிய மாற்றி போடுறதால இந்த பிளஸ் வரப்போகுது. 1 பிளஸ் tan A tan B சொல்லி வரப்போகுது. tan A tan B வரப்போகுது. அப்படிதான் முக்கியமான தீரம் வெளியே போட்டு சொல்லுங்க. இதோட தொடர்பான கேள்விகள் வந்து நாங்கள் இப்ப பார்த்துக்கிட்டு போகிறோம். சரியா? இதோட தொடர்பான கேள்விகள் வந்து நாங்கள் இப்ப பார்த்துக்கிட்டு போகிறோம். வெளியிட்டு ஒரு மெசேஜ் போகிறோம். எழுதிட்டு ஒரு மெசேஜ் ஒன்று போட்டு விடுங்க. இதோட தொடர்பான கேள்விகள் வந்து நாங்கள் இப்ப பார்க்க போறோம். சரியா? ரைட். ஓகேன்னு சொல்லி சொன்னா நாங்கள் இப்ப அடுத்த இதுக்கு போக போறோம். ஓகே சொன்னா அடுத்த இதுக்கு போக போறோம். ரைட். ஓகே. ரைட். அடுத்தது வந்து ஒரு கேள்வி ஒன்று பார்ப்போம். அந்த கேள்வி ஒன்று பார்க்கறதுக்கு முன்னுக்கு வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து நான் உங்களுக்கு நோட்ஸ்ல எல்லாம் தந்திருப்பேன். இந்த கோணங்களின் பெருமானங்கள் வந்து உங்களுக்கு தந்திருப்பேன். அதாவது இப்ப சைன் அண்டு விரைக்கில் என்ற என்ன, டேன் அண்டு விரைக்கில் என்ற என்ன, ஒவ்வொரு கோணங்களுக்குரிய பெருமானங்கள் வந்து அதாவது நியமமா இருக்கிற வடிவங்கள்ல வந்து கோணங்களின் பெருமானங்கள் வந்து உங்களுக்கு தந்திருப்பேன். போமா இல்லையா? அப்ப அதை வந்து ஒருக்கா பார்த்துட்டு நாங்க கேள்வி வந்து செய்ய ஆரம்பிப்போம். சரியா? அது ஒருக்கா திரும்ப ஒருக்கா பார்த்துட்டு ஒருக்கா கேள்வியை வந்து செய்ய ஆரம்பிப்போம். சரியா? அப்ப அது ஒருக்கா பார்ப்போம். என்னட்டா ஒரு சைன் தீட்டா இருக்க போகுது, அதே நேரம் ஒரு கொஸ் தீட்டா இருக்க போகுது, ஒரு டேன் தீட்டா இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் உரிய பெருமானங்களை தான் நாங்கள் இப்ப பார்க்க போறோம். இது 0 தீட்டான்ற 0 இருக்கைகளை பார்க்க போறோம். 30 பாகையாக இருக்கைகளை பார்க்க போறோம். 45 பாகையாக இருக்கைகளை பார்க்க போறோம். 60 பாகையாக இருக்கைகளை பார்க்க போறோம். அதே மாதிரி 90 பாகையாக இருக்கைகளை பார்க்க போறோம். 90 பாகையாக இருக்கைகளை பார்க்க போறோம். சரியா? இப்பெல்லாம் வந்து பேசிக்கா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய கோணங்களுக்குரிய பெருமானங்கள், அதாவது சைன் கோஸுக்குரிய பெருமானங்கள், அதை தான் பார்த்துட்டு போகும். சரியா? உங்களுக்கு தெரிய வேணும் என்னன்னு சொல்லிட்டோம்னால் இந்த டீட்டாக்கு பதிலாக வந்து நீங்கள் பூஜ்ஜியத்தை போடுங்க, உங்களுக்கு சைன் 0 சொல்கிற போது, ஆகவே இந்த சைன் 0 பெருமானம் என்னவாக இருக்கும் என்றால் 0 என்ற பெருமானத்தை எடுக்க போகுது. சைன் 0, அதாவது சைன் 0 என்றவர் வந்து 0 என்ற பெருமானத்தை எடுக்கும். அதே நேரம் கொஸ் 0 என்றவர் வந்து என்ன பெருமானத்தை எடுக்கும் என்றால் 1 என்ற பெருமானத்தை எடுக்க போகுது. இது வந்து ஞாபகப்படுத்தி மாதிரி tan 0 என்றவர் வந்து என்ன பெருமானத்தை எடுக்கும்? 0 என்ற பெருமானத்தை எடுத்துக்கொள்ளுமா? 0 என்ற பெருமானத்தை எடுத்துக்கொள்ளும். அதே நேரம் இந்த சைன் 30 பாகை, அதாவது தீட்டாக்கு பதிலாக 30 போடைக்க சைன் 30 பாகை என்றது வரப்போற. ஆகவே சைன் 30 பெருமானம் வந்து அரையாக இருக்க போகுது.
அதே மாதிரி இந்த கொஸ் 30 பெருமானம் வந்து என்னவாக இருக்கும் என்றால் வர்க்கமூலம் மூண்டிங்கள் 2ஆக இருக்க போகுதான். வர்க்கமூலம் மூண்டிங்கள் 2ஆக இருக்க போகுது. அதே நேரம் இந்த டேன் 30 பெருமானம் வந்து என்னவாக இருக்கும் என்றால் ஒண்டிங்கள் வர்க்கமூலம் 3ஆக வந்து இருக்க போகுது. இதுல வந்து உங்களுக்கு சைனுக்கும் கொசுக்கும் உரிய பெருமானங்கள் தெரிஞ்சிருந்தாலே இந்த டேனுக்குரிய பெருமானத்தை வந்து இலகுவா காணலாம். ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் டேன் டீட்டான்றது வந்து சைன் டீட்டாவின் கொஸ் டீட்டாவை தான் நாங்கள் டேன் டீட்டான்னு பூர்வம் என்று படிச்ச நாங்கள். ஆகவே சைனுக்கும் கொசுக்கும் பெருமானம் தெரியல நாங்கள் ஒண்டாள் பிரிக்கலாம் இந்த டேன் டீட்டான பெருமானத்தை வந்து இலகுவா கண்டு. அதாவது இந்த அரியன்றவரை வர்க்கமூலம் மூண்டிங்கள் 2ஆல் பிரிக்கைகள் எங்களுக்கு ஒண்டிங்கள் 3 வரும் என்பதை நாங்கள் இலகுவா கண்டுபிடித்துக் கொள்ளலாம். ஆனால் நீங்கள் டைரக்டா வந்து ஞாபகப்படுத்தி வச்சிருந்தீங்கன்னு சொல்லி சொன்னாலே ஓகே. அதே மாதிரி சைன் 45 பாகைன்ற பெருமானம் என்ன பெருமானத்தை எடுக்க போகுது என்றால் ஒண்டிங்கள் வர்க்கமூலம் 2ஆக இருக்க போகுது. சைன் 45 பெருமானம் என்னண்டா ஒண்டிங்கள் வர்க்கமூலம் 2ஆக இருக்க போகுது. அதே மாதிரி இந்த கொஸ் 45 பெருமானம் என்னவாக இருக்கும் என்றால் அதுவும் ஒண்டிங்கள் வர்க்கமூலம் 2ஆக இருக்க போகுது. ஒண்டிங்கள் வர்க்கமூலம் 2ஆக இருக்க போகுது. அப்ப இதுல இருந்து உங்களுக்கு விளங்கும் என்னன்னா இந்த டேன் 45 பெருமானம் என்ன சைன் 45 கோஸ் 45 பிரிக்கைகள் ரெண்டும் வந்து ஒரே கணியம் என்றபடியால ஒன்றால் பிரிக்கைகள் எங்களுக்கு என்ன வரப்போகுது 1 வரப்போகுது. ஆகவே டேன் 45 பெருமானம் 1ஆக இருக்கு. விளங்குதா? அடுத்தது என்னத்தை பார்க்க போறோம்னா சைன் 60 பாகைக்கு பார்க்க போறோம். சைன் 60 பாகைக்கு பார்க்க போறோம். இந்த சைன் 60 பாகைக்குரிய பெருமானங்கள் என்னவாக இருக்குன்னு சொல்லி சொன்னால் வர்க்கமூலம் மூண்டிகள் 2ஆக இருக்க போகுதான். வர்க்கமூலம் மூண்டிகள் 2ஆக இருக்க போகுது. அதே நேரம் இந்த கொஸ் 60 பாகைக்குரிய பெருமானம் என்னவாக இருக்கும் என்றால் அரையாக இருக்க போகுது. கொஸ் 60 பாகைக்குரிய பெருமானம் என்ன அரையாக இருக்க போகுது. அதே நேரம் இந்த டேன் 60 பாகைக்குரிய பெருமானம் என்னவாக இருக்கும் என்றால் வர்க்கமூலம் இருக்க போகுது. இந்த சைனை வந்து கொஸ்ஸால பிரிக்கையில உங்களுக்கு ஆல்ரெடி என்ன ஐடியா இருந்தா இந்த வர்க்கமூலம் உங்களுக்கு வரப்போகுது. ஓகேயா? அதே மாதிரி இந்த சைன் 30 பாகைன்ற பெருமானம் வந்து என்ன சைன் 90 பாகைன்ற பெருமானம் என்ன பெருமானம் பெருமாண்டா ஒன்றுன்ற பெருமானம் பெறப்போகுது. அதே மாதிரி இந்த கொஸ் 90 பாகைன்ற பெருமானம் என்னன்னு சொல்லி சொன்னால் பூஜ்ஜியமாக இருக்க போகுது. கொஸ் 90 பாகைன்ற பெருமானம் என்ன பூஜ்ஜியமாக இருக்க போகுது. அதே மாதிரி இந்த டேன் 90 பாகைன்ற பெருமானம் இதுதான் எங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்க வேணும்னா இது வந்து ஒரு முடிவிலி என்ற பெருமானத்தை எடுக்க போகுது. இது டேன் 90 பாகைன்ற பெருமானம் என்னவாக இருந்தால் முடிவிலி என்ற பெருமானத்தை எடுக்க போகுது. அப்ப இவ்வளவு கோணத்திட்ட பெருமானங்களை வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்தி வச்சிருக்கோம். ஆனா உங்களுக்கு பார்க்க விளங்குது என்னன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு சைனுக்கு பாத்தீங்கன்னா இப்ப ஒன்றில இருந்து அதாவது பூஜ்ஜியத்தில இருந்து இப்படி அதிகரிச்சு கொண்டு வரையில அதாவது பூஜ்ஜியம் அரை ஒண்டிங்கள் வர்க்கமூலம் 2 வர்க்கமூலம் மூண்டிங்கள் 2 ஒன்றன்னு சொல்லி வந்து பெருமாக இருந்தால் எங்களுக்கு கொசுக்கு பாக்கைகள் எப்படி வரும்னு சொல்லி சொன்னால் அது மற்ற பக்கத்தால வந்து கூடிக்கொண்டு போற மாதிரி இருக்கும். மற்ற பக்கத்தால கூடிக்கொண்டு போற மாதிரி வரப்போகுது. அது உங்களுக்கு பார்க்கவே விளங்கு. இங்க வந்து பூஜ்ஜியம் ரெண்டு வரைக்கும் அடுத்தது அரை ரெண்டு வரைக்கும் ஒண்டிங்கள் வர்க்கமூலம் 2 வரைக்கும் வர்க்கமூலம் மூண்டிங்கள் 2 வரைக்கும் 1 வரைக்கும் இந்த கொசுக்குரிய பெருமானம் வந்து எங்களுக்கு எப்படி வருது என்றால் அதிന്റെ மாற்று வழியில வருது. அதாவது கீழே இருந்து கூடிக்கொண்டு போற மாதிரி வரும். கீழே பாத்தீங்கன்னா இங்க பூஜ்ஜியம் வரும், அரை வரும், ஒண்டிங்கள் வர்க்கமூலம் 2 வரப்போகுது, வர்க்கமூலம் மூண்டிங்கள் 2 வரப்போகுது, ஒன்றுன்னு சொல்லி வரப்போகுது. அப்ப உங்களுக்கு ஒரு சைனுக்குரிய பெருமானங்கள் வந்து நீங்க ஞாபகப்படுத்தி வச்சிருந்தீங்கன்னா கொசுக்குரிய பெருமானத்தை உங்களால் எழுதிக்கொள்ள முடியும். சைனுக்கும் கொசுக்கும் உரிய பெருமானம் வந்து உங்களுக்கு தெரியுமா இருந்தா இலகுவா வந்து டேனுக்குரிய பெருமானத்தை வந்து ஞாபகப்படுத்தி வச்சிருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னாட்டா சைனை கொசால பிரிக்க வரவர் தான் டேன்னு சொல்லி தெரியும். அப்ப சிம்பிளா வந்து நீங்க இதை வந்து ஞாபகப்படுத்தி வச்சிருந்தீங்கன்னா கொசுக்குரிய பெருமானத்தையும் வந்து காணலாம். அதுல இருந்து டேனுக்குரிய பெருமானத்தையும் என்ன செய்யலாம் கண்டு கொள்ளலாம். ஓகேயா? அப்ப இந்த பெருமானத்தை வந்து படக்கண்டு இருக்க எழுதி போட்டு சொல்லுங்க. அடுத்த கேள்விக்கு வந்து நாங்கள் இப்ப போறோம். ஏன்னா கேள்வி வந்து இதோட தொடர்பா தான் இருக்க போகுது. ஆகவே இதை பார்த்துட்டு ஒரு கேள்விக்கு போறோம். சரி? அப்ப இது ஒரு நோட் பண்ணி போட்டு ஒரு மெசேஜ் ஒன்று போட்டு விடுங்க. நாங்கள் இப்ப கேள்வி வந்து பார்க்க போறோம். சரியா? கேள்விகள் பார்க்க போறோம். ரைட்? அப்போ ஒரு எழுதி போட்டு ஒரு மெசேஜ் ஒன்று போட்டு விடுங்க பார்ப்போம். எழுதுற டைமை வந்து கொஞ்சம் ஸ்பீட் ஆக்கினீங்கன்னு சொல்லி சொன்னா தான் நிறைய நாங்கள் பார்க்க வேண்டி இருக்குது. ஆகவே கொஞ்சம்
அப்ப இது ஓகேன்னு சொன்னா நாங்க என்ன கேள்விக்கு வந்து போக போறோம். சரியா? கேள்வி முதலாவது கேள்வி ஒன்று எழுதி கொடுங்க. முதலாவது கேள்வி ஒன்று. முதலாவது கேள்வி ஒன்று எழுதி கொடுங்க. சரியா? ஓகேன்னு ஓகேன்னு சொல்லிச்சுன்னா இப்ப கேள்வியை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒருக்கா ட்ரை பண்ணலாமா இல்லையான்னு சொல்லி ஒருக்கா பாருங்க பார்ப்போம். இந்த ரெண்டு கேள்வியையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு சரி நான் டைம் தரேன். அந்த டைமுக்கு வந்து இது பாருங்க. அப்படி தொடர்புபடுத்தி உங்களுக்கு இதுக்கு முதல் வந்து நாங்கள் படிச்ச கோணங்களை பார்த்தீங்கன்னா 130 தெரியும். அதே மாதிரி சைனுக்கு ஆனா எங்களுக்கு கேட்ட கேள்வி
ரைட் ஓகே. இதுக்கு பிறகு நீ இஷ்யூரா நினைக்கிறேன். நெட்வொர்க் இஷ்யூ வந்தது சரிதானே? ரைட் பாப்போம். இப்ப என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த tan 15 பாகையை வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வடிவத்துக்கு மாத்தினோம்னு சொல்லி சொன்னா தான் பிள்ளைகள் எங்களுக்கு இந்த tan 15 பாகைக்குரிய பெருமானத்தை வந்து எங்களுக்கு காணக்கூடியதா இருக்கு. இப்ப நாங்கள் இதுக்கு முதல் கணக்குல நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு முதல் வந்து நாங்க ஒரு தியரம் ஒன்று பார்த்தா ரெண்டு கோணங்கள் வந்து கழிச்சு படிக்கல வந்து நாங்கள் அதுக்குரிய விரிவாக்கத்தை வந்து பார்த்தினாங்க. இப்ப நார்மலா வந்து tan a பிளஸ் பி என்று வெறுமாக இருந்தால் அதுக்குரிய விரிவு பார்த்தினாங்க. அதே மாதிரி ஒரு tan a மைனஸ் பி என்று சொல்லி வரைக்கல அதுக்குரிய விரிவு வந்து நாங்கள் பார்த்தினாங்க. tan a மைனஸ் பி என்று வரைக்கல அதுக்குரிய விரிவு வந்து நாங்கள் பார்த்தினாங்க. உண்மை இல்லையா? பார்த்தினாங்க என்னண்டு இப்ப tan a பிளஸ் பி என்று வரைக்கும் நாங்கள் அவருடைய விரிவை என்னென்று எழுதலாம் படிச்சினாங்க. tan a பிளஸ் tan b ஓவர் இதெல்லாம் ஞாபகப்படுத்தி வச்சிருக்கோம். tan a பிளஸ் tan b ஓவர் 1 மைனஸ் tan a tan b ன்னு சொல்லி எழுத படிச்சினாங்க. tan a tan b ன்னு சொல்லி எழுத படிச்சினாங்க. இதே மாதிரி ரெண்டு கோணங்கள் வந்து டேனில வந்து கழிவடையல இவரை வந்து என்ன எழுதலாம் படிச்சினாங்கன்னா tan a மைனஸ் tan b tan a மைனஸ் tan b ஓவர் 1 மைனஸ் tan a 1 பிளஸ் tan a tan b ன்னு சொல்லி படிச்சினாங்க. 1 பிளஸ் tan a tan b ன்னு சொல்லி படிச்சினாங்க. இது ஓகே. அப்ப இந்த தொடர்பை பயன்படுத்தி நாங்கள் இப்ப இவரை காணலாம்னு சொல்லி பார்த்தோம்னா காணலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கோணங்களை வந்து கழிக்கைகள் எங்களுக்கு 15 பாகை வரும் போல கிடக்கு. உங்களுக்கு ஒரு ஐடியா விளங்கு 45 பாகையை 30 பாகையையும் நீங்க கருத்தில் கொள்ளுவீங்களா இருந்தால் அந்த 45 பாகையில இருந்து 30 பாகையை வந்து கழிக்கைகள் உங்களுக்கு ஒரு 15 பாகை என்றவர் பெறுக. ஆகவே இந்த தொடர்பு வந்து உங்களால் பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்குமா இல்லையா? இருக்கும். என்னென்று எழுதலாம்? இந்த tan 15 பாகைய நீங்கள் இப்படி ஒரு வடிவத்துக்கு வந்து மாத்தி எழுதலாமா இல்லையா? இந்த tan 15 பாகைய tan 45 பாகை மைனஸ் 30 பாகைன்னு சொல்லி எழுதலாமா இல்லையா? ஏன் நான் இப்படி ஒரு வடிவத்துக்கு மாத்தினேன்னு சொல்லிச்சுன்னா எனக்கு தெரிஞ்சது வந்து 45 பாகைக்கும் 30 பாகைக்கும் உரிய பெருமானங்கள்லாம் எங்களுக்கு தெரியும். அப்ப அதால தெரிஞ்சவரை வச்சுக்கொண்டு நான் செய்ய போறேன். அப்ப என்ன செய்யறேன்னா இந்த tan 15 பாகைய இப்ப tan 45 பாகை மைனஸ் 30 பாகைன்னு சொல்லி எழுத போறேன். அப்ப இப்படி ஒரு வடிவத்துல எழுதினேன் என்றால் எங்களோட விரிவு என்ன சொல்லுதுன்னு சொல்லிச்சுன்னா ரெண்டு கோணங்கள் வந்து கழிவடையக்கில்ல ரெண்டு கோணங்கள் கழிவடையக்கில்ல என்ன விரிவு சொல்லுது? tan a மைனஸ் tan b ஓவர் 1 பிளஸ் tan a tan b. இங்க a மாதிரி எங்களுக்கு என்ன இருக்க போகுதுண்டா 45 பாகையும் b மாதிரி எங்களுக்கு என்ன இருக்க போகுதுன்றால் ஒரு 30 பாகையும் இருக்க போகுது. அப்ப நாங்கள் விரிவில் வந்து நாங்கள் இப்ப எழுதிக்க இந்த tan 45 பாகை மைனஸ் 30 பாகை இப்ப என்ன எழுதலாம் என்றால் tan 45 பாகை மைனஸ் tan 30 பாகைன்னு சொல்லி எழுதலாம். tan 30 பாகைன்னு சொல்லி எழுதலாம். அதை விட கீழே எங்களுக்கு இப்ப என்ன வரப்போகுது? 1 மைனஸ் tan 45 பாகை இன்டு tan 30 பாகைன்னு சொல்லி வரப்போகுது. ஓகேயா? அதாவது tan 15 பாகையை வந்து இப்ப எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வடிவத்துக்கு மாத்தி போட்டு அதுல இருந்து எங்களுக்கு தேவையான விஷயத்துக்கு நாங்கள் போக போறோம். இப்ப ஒரு வேலையும் செய்யலாம் என்னன்னா இந்த tan 45 பாகைக்குரிய பெருமானம் வந்து எங்களுக்கு தெரியும். tan 45 பாகைக்குரிய பெருமானம் என்ன? நான் இதுக்கு முதல் தந்தேன். ஒன்றென்றவர் வரப்போற tan 45 பாகைக்குரிய பெருமானம் ஒன்றன்னு சொல்லி வரப்போகுது. அதே மாதிரி இந்த tan 30க்குரிய பெருமானம் என்ன? இந்த tan 30க்குரிய பெருமானம் உங்களுக்கு தெரியும். ஒண்டிங்கள் வர்க்கமூலம் 3ன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே உங்களுக்கு அதுக்குரிய பெருமானம் வந்து நான் தந்துட்டேன். ஞாபகப்படுத்தி வச்சிருங்க. அப்ப இந்த tan 30க்குரிய பெருமானம் வந்து ஒண்டிங்கள் வர்க்கமூலம் 3ன்னு சொல்லி போடலாம். அதை விட பகுதியில பாத்தீங்கன்னா ஒன்று இருக்க போகுது. ஆகவே 1 மைனஸ் tan 45 tan 45 பாகைக்குரிய பெருமானம் 1. அதை விட tan 30க்குரிய பெருமானம் என்னென்று வர போகுது? ஒண்டிங்கு வர்க்கமூலம் 3ன்னு சொல்லி வரப்போகுது. ஒண்டிங்கு வர்க்கமூலம் 3ன்னு சொல்லி வரப்போகுது. இது விளங்கிட்டுதா? ஒண்டிங்கள் வர்க்கமூலம் 3ன்னு சொல்லி வரப்போகுது. அப்ப நாங்கள் இதுல இருந்து உங்களுக்கு பார்க்க விளங்குது என்னன்னு சொல்லி சொன்னால் மேலே இருக்கிறவரை வந்து நாங்கள் அப்படியே வச்சிருக்கலாம். மேலே இருக்கிறவரை அப்படியே வச்சிருந்தோம்னு சொல்லி சொன்னால் இதுல பிளஸ் வரப்போகுது. இதுல பிளஸ் வரப்போகுது. அவ மேலே இருக்கிறவரை அப்படி வச்சிருந்தோம்னா ஒண்டிங்கள் வர்க்கமூலம் 3 வரப்போகுது. அதே மாதிரி கீழே இருக்கிறவரை பாத்தீங்கன்னா 1 பிளஸ் ஒண்டிங்கள் வர்க்கமூலம் 3ன்னு சொல்லி வரப்போகுது. விளங்குதா? இப்போ ஒரு வேலையை ஒன்று செய்யலாம் என்னடா தொகுதியில பாத்தீங்கன்னா ஒரு வர்க்கமூலம் 3 வந்து நான் என்ன செய்யலாம்டா போமாசியாக எடுத்துக்கொள்ளலாம். மேல எங்கட தொகுதியை பார்த்தோம்னா ஒரு வர்க்கமூலம் 3 பூமாசியாக எடுக்கல. அந்த வர்க்கமூலம் 3 இந்த ஒன்றோட பெருக்கு படைக்கல. ஒரு வர்க்கமூலம் வரப்போகுது. அது போற மாதிரி இந்த கீழே வந்து ஒரு வந்து நான் செய்யலாம்டா
கொள்ளலாம், அதாவது தோமாசியாக எடுத்துக்கொள்ளலாம். எடுக்க இல்ல இந்த வர்க்கமூலம் 3 வந்து இந்த ஒன்றோட பெருக்கு படைக்கல வர்க்கமூலம் 3ன்னு சொல்லி வரப்போகுது. அதை விட எங்களுக்கு ஒரு ஒன்றன்றவர் வரப்போற இல்லையா? இப்ப இந்த வர்க்கமூலம் ஒன்றையும் இந்த வர்க்கமூலம் 3ஐயும் வந்து நாங்க என்ன செய்யலாம், வெட்டி கொள்ளலாம். அப்ப வெட்டி அடிப்படையில பார்த்தோம்னா இப்ப கட்டியாக எங்களுக்கு மிஞ்சிருக்க போறவர் என்ன, வர்க்கமூலம் 3 மைனஸ் கீழ் மூலம் 3 பிளஸ் ஒன்னு சொல்லி வரப்போகுது. வர்க்கமூலம் 3 பிளஸ் ஒன்னு சொல்லி வரப்போகுது. விளங்குதா? அப்ப எங்களை டேன் 15 பாகைக்குரிய பெருமானம் வந்து கேட்டவன் அதை நாங்கள் என்ன செய்தாச்சு, இப்ப கொடுத்தாச்சு. இது விளங்குதா? அப்ப எங்களுக்கு தெரிஞ்ச கோணத்தை வச்சு என்ன செய்யறோம்னா நாங்கள் இப்ப கண்டு கொடுத்து வச்சிருக்கோம். அப்ப இதே மாதிரி இந்த சைன் 75 பாகைக்கும் பாத்தீங்கன்னா இந்த சைன் 75 பாகையை வந்து நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வடிவத்துக்கு மாத்தி எழுதலாம். என்னன்னு தெரியும், எங்களுக்கு 45 பாகைக்குரிய பெருமானம் தெரியும், அதே நேரம் 30 பாகைக்குரிய பெருமானம் தெரியும். அப்ப 45 பாகையை 30 பாகையை கூட்டத்தான் எங்களுக்கு என்ன வரப்போகுது, 75 என்றவர் வரப்போற. ஆகவே இந்த ஒரு 45 பாகை சக 30 பாகைன்னு சொல்லி எழுதலாமா இல்லையா? எழுதி கொள்ளலாம். சைன் 45 பாகை சக 30 பாகைன்னு சொல்லி எழுதி கொள்ளலாம். அப்ப இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்குது, ரெண்டு கோணங்கள் வந்து இப்ப என்ன செய்யுதுன்னா கூட்டு. அப்ப என்ன வடிவத்திலே இருக்குது என்றால் சைன் ஏ பிளஸ் பி என்ற வடிவத்திலே இருக்குது. ஏ பிளஸ் பி வடிவம் வந்து உங்களுக்கு என்ன சொல்லுது, சைன் ஏ பிளஸ் பி குரிய வடிவம் வந்து உங்களுக்கு என்ன சொல்லுது, ஞாபகப்படுத்தி வச்சிருங்க. சைன் ஏ பிளஸ் பி குரிய வடிவம் உங்களுக்கு என்ன சொல்லுது, சைனே கோஸ் பி, சைனே கோஸ் பி பிளஸ் கொசைன் பி, கொசே சைன் பி சொல்லுது. அப்படி பாத்தீங்கன்னா இங்க எங்களுக்கு ஏ மாதிரி எங்களுக்கு என்ன இருக்க போகுது என்றால் ஒரு 45 பாகை இருக்க போகுது. அதே மாதிரி ஒரு பி மாதிரி எங்களுக்கு என்ன இருக்க போகுது என்றால் ஒரு 30 பாகை இருக்க போகுது. அப்ப ஏ மாதிரி 45 பாகை, பி மாதிரி 30 பாகை என்றால் எங்களோட சைன் ஏ பிளஸ் பி குரிய விரிவு எங்களுக்கு தெரியும் தானே. அந்த விரிவை பயன்படுத்தி இவரையும் வந்து நாங்கள் இப்ப விரிச்சு எழுதலாமா இல்லையா? எழுதலாம். அப்ப இந்த சைன் 45 பாகை சக 30 பாகைய இப்ப என்னென்று எழுதிக்கொள்ளலாம் என்றால் சைன் 45 பாகை, அதாவது சைனே கோஸ் பி. அப்ப சைன் 45 பாகை இன்டு கோஸ் 30 பாகை என்று வரப்போகுது. ஏனென்றா பி மாதிரி 30 பாகை எடுக்க போறேன். அப்ப பி மாதிரி கோஸ் 30 பாகைன்னு சொல்லி வரப்போகுது. சக கொஸ்ஸே சைன் பி. அப்ப கொஸ்ஸே ஏ மாதிரி நான் 45 பாகை எடுத்தினான், ஆகவே கொஸ் 45ன்னு சொல்லி வரப்போகுது. அதை விட ஒரு சைன் பி என்று சொல்லி வரப்போகுது. சைன் பி, பி மாதிரி எங்களுக்கு என்ன பெருமானம் இருக்குது, 30 பாகை என்றவர் இருக்கிறார். அப்ப இந்த சைன் 75 பாகையை வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வடிவத்துக்கு வந்து நாங்கள் இப்ப மாத்தி எழுதியாச்சா இல்லையா? எழுதியாச்சு. இதுக்கு பிறகு அதுக்குரிய பெருமானங்களை பிரதியிட்டு எங்கட ஆன்சரை கொடுத்து விட்டோம்னு சொல்லிச்சுன்னா ஓகே. எங்களுக்கு தெரியும் இந்த சைன் 45 பாகைக்குரிய பெருமானம் தெரியும் என்னண்டு, ஒண்டிங்கள் வர்க்கமூலம் 2 தெரியும். ஓமா இல்லையா? சைன் 45 பாகைக்குரிய பெருமானம் ஒண்டிங்கள் வர்க்கமூலம் 2 தெரியும். அதே நேரம் இந்த கோஸ் 30க்குரிய பெருமானம் என்ன படிச்சுனாங்க, கோஸ் 30க்குரிய பெருமானம் வந்து வர்க்கமூலம் 3/2 சொல்லி படிச்சுனாங்க. ஓமா இல்லையா? வர்க்கமூலம் 3/2 சொல்லி படிச்சுனாங்க. அதே மாதிரி இந்த கொஸ் 45க்குரிய பெருமானம் என்ன படிச்சுனாங்க, கொஸ் 45க்குரிய பெருமானம் என்ன, வர்க்கமூலம் 2 சொல்லி வரப்போகுது. கொஸ் 45க்குரிய பெருமானம் வந்து வர்க்கமூலம் 2 சொல்லி வரப்போகுது. அதே மாதிரி இந்த சைன் 30க்குரிய பெருமானம் என்ன, அரேன்னு சொல்லி வரப்போகுது. இந்த பெருமானங்கள் வந்து கட்டாயம் நீங்க ஞாபகப்படுத்தி வச்சிருக்கணும். அப்படி ஞாபகப்படுத்தி வச்சிருந்தால் இப்போ ஒரு வேலையை ஒன்று செய்யலாம் என்றால் 2 இடத்திலையும் வந்து ஒரு 2 வர்க்கமூலம் 2 வந்து நான் என்ன செய்யணும் என்றால் ஓமாசியாக எடுப்பனாக இருந்தால் இப்ப எங்களுக்கு தொகுதியில இப்ப எங்களுக்கு என்ன வரப்போகுது, ஒரு வர்க்கமூலம் 3 சக ஒன்றன்றவர் இப்ப வரப்போற. விளங்குதா? வர்க்கமூலம் 3 சக ஒன்றன்றவர் இப்ப வரப்போற. அப்ப நாங்கள் இப்ப சைன் 75 பாகைக்குரிய பெருமானம் இப்ப கண்டாச்சா இல்லையா? கண்டாச்சு. அப்ப இதை வச்சு நாங்கள் ஒவ்வொரு கோணத்துக்குரிய பெருமானங்களையும் வந்து எங்களால காணக்கூடிய மாதிரி இருக்கு. அதாவது தெரிஞ்ச கோணங்களை வச்சுக்கொண்டு அந்த கோணங்களை பயன்படுத்தி எங்களுக்கு இருக்கிற முடிவு, அதாவது தீரத்துல இருக்கிற முடிவை பயன்படுத்தி நாங்கள் என்ன செய்யலாம், அந்த கோணத்துக்குரிய பெருமானங்களை வந்து கண்டு கொள்ளலாம். ஓகேயா? அப்ப இது எழுதிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு மெசேஜ் போட்டு விடுங்க. இதே மாதிரி கேள்வி வந்து நாங்கள் இப்ப ஒரு கொஞ்சம் கேள்வி வந்து நாங்கள் இப்ப பார்க்க போறோம். சரியா? இதே மாதிரி கேள்வி வந்து நாங்கள் இப்ப பார்க்க போறோம். அப்ப இந்த கேள்வி வந்து நீங்க எழுதிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்ப இந்த மூன்றாவது ஒரு கொஸ் 105 பாகைக்குரிய பெருமானத்தை வந்து இப்ப ஒரு காணுங்க பார்ப்போம். மூன்றாவது கேள்வி நான் இதை எழுதுறேன், அழுத்தி போட்டு எழுதுறேன். எளினாக்கள் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க பார்ப்போம். மூன்றாவது கேள்வி கொஸ் 105 பாகைக்குரிய பெருமானம், கொஸ் 105 பாகைக்குரிய பெருமானம் ட்ரை பண்ணி பாருங்க பார்ப்போம். கொஸ் 105 பாகைக்குரிய பெருமானம் ட்ரை பண்ணி பாருங்க பார்ப்போம்.
cos 105 பாகைக்குரிய பெருமானத்தை வந்து எங்களை தெரிஞ்சு பயன்படுத்தி ஒரு காணும். ஓகேண்டா இந்த மூன்றாவது கேள்வியை ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க. மூன்றாவது கேள்வியை ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க. ரைட், நாங்கள் இப்ப பார்க்க போறோம் இந்த கோஸ் 105 பாகைக்குரிய பெருமானத்தை வந்து நாங்கள் இப்ப பார்க்க போறோம். கோஸ் 105 பாகைக்குரிய பெருமானத்தை பார்க்க போறோம். அப்ப உங்களுக்கு தெரியும் என்னன்னு சொல்லி சொன்னால், எங்களுக்கு 105 பாகைக்குரிய பெருமானம் வந்து எங்களுக்கு தெரியாது. கோஸ் 105 பாகைக்குரிய பெருமானம் எங்களுக்கு தெரியாது. அப்ப நாங்கள் யோசிக்க வேண்டியது, எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கோணத்தை பயன்படுத்தி இவரை போடலாமா இல்லையான்னு சொல்லி பார்த்தால் போடக்கூடிய மாதிரி இருக்குது. எந்த ரெண்டு கோணங்களை கூட்டினோம்னு சொல்லி சொன்னா 105 பாகை என்றவர் வர போறார். ஒரு 60 பாகையும் 45 பாகையும் கூட்டைக்குள்ள 105 பாகை என்றவர் வர போறார். ஓமா இல்லையா? 60 பாகையையும் 105 பாகை 60 பாகையும் 45 பாகையும் கூட்டைக்குள்ள உங்களுக்கு ஒரு 105 பாகை என்றவர் வர போறார். அப்ப ஒரு வேலையை ஒன்று செய்யலாம் என்னென்றால், இந்த ஹோஸ் 105 பாகையை வந்து நாங்கள் இப்ப என்ன எழுதிக் கொள்ளலாம் என்றால், கோஸ் 60 பாகை சக 45 பாகைன்னு சொல்லி எழுதிக் கொள்ளலாம். ஓமா இல்லையா? கோஸ் 60 பாகை சக 45 பாகைன்னு சொல்லி எழுதிக் கொள்ளலாம். அப்படி எழுதினோம்னு சொல்லி சொன்னால், இப்ப ரெண்டு கோணங்கள் வந்து கூட்டுப்படும். அதாவது ரெண்டு கோணங்கள் வந்து இப்ப கூட்டுப்பட போகுது. அதுவும் என்னத்துல கூட்டுப்பட போகுது? கொஸ்ஸில கூட்டுப்பட போகுது. அப்ப ரெண்டு கோணங்கள் வந்து கொஸ்ஸில கூட்டுப்படையில நாங்கள் படிச்சினாங்க. என்னன்னு படிச்சினாங்க? கோஸ் ஏ பிளஸ் பி. அப்ப ரெண்டு கோணங்கள் வந்து கூட்டுப்படையில கோஸ் ஏ பிளஸ் பி வந்து நாங்கள் என்னென்னு எழுத படிச்சினாங்க? ஞாபகப்படுத்தி வச்சிருக்கோம். கோஸ் ஏ பிளஸ் பி நாங்கள் என்னென்னு எழுத படிச்சினாங்க? கோஸ் ஏ கோஸ் பி, கோஸ் ஏ கோஸ் பி, கோஸ் ஏ கோஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பின்னு சொல்லி வரப்போகுது. மைனஸ் சைன் ஏ சைன் பின்னு சொல்லி வரப்போகுது. விளங்குதா? அப்ப இங்க பிளஸ் வருமாக இருந்தா இந்த இடத்துல மைனஸ் வரும். கொஸ் எடுக்கல மைனஸ் வரப்போகுது. அப்ப கொஸ் ஏ கொஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி வரும்னு சொல்லி படிச்சினாங்க. அப்ப அந்த வடிவத்துக்கு நாங்கள் இப்ப மாத்தினோம் என்றால், ஏ மாதிரி எங்களுக்கு என்ன இருக்க போகுது என்றால் ஒரு 60 பாகை இருக்க போகுது. பி மாதிரி எங்களுக்கு என்ன இருக்க போகுது என்றால் ஒரு 45 பாகை இருக்க போகுது. அப்ப ஏ மாதிரி 65 பாகை, பி மாதிரி 45 பாகை என்றால் எங்களுக்குரிய தொடர்பை நாங்கள் இப்ப பயன்படுத்தினோம் என்றால் கொஸ் ஏ கொஸ் பி. அப்ப கொஸ் ஏ மாதிரி எங்களுக்கு என்ன இருக்க போகுது? 60 பாகை இருக்க போகுது. ஆகவே கொஸ் 60 பாகை இன்று கொஸ் 45 பாகை என்று வரப்போகுது. பிக்கு பதிலாக ஒரு 45 பாகையை பிரதியிட போறேன். மைனஸ் சைன் ஏ சைன் பி. அப்ப சைன் ஏக்கு பதிலாக இப்ப என்னதை பிரதியிட போறேன்? ஒரு 60 பாகையை பிரதியிட போறேன். அதே மாதிரி இந்த பிக்கு பதிலாக இப்ப என்னதை பிரதியிட போறேன்? ஒரு 45 பாகையை பிரதியிட இல்ல, சைன் 45 பாகைன்னு சொல்லி வரப்போகுது. இதுல அப்ப என்ன எங்களை அணியை வந்து கணியங்களை படிச்சு நான் எழுதி போட்டேன். தெரியும் பாகைக்குரிய பெருமானம் எங்களுக்கு தெரியும். கொஸ் 60 பாகைக்குரிய பெருமானம் என்ன அறிவு சொல்லி தெரியும். ஓமா இல்லையா? கொஸ் 60 பாகைக்குரிய பெருமானம் சொல்லி தெரியும். அதே மாதிரி இந்த கொஸ் 45 பாகைக்குரிய பெருமானம் என்ன? ஒண்டிங்கள் வர்க்க மூலம் 2. கோஸ் 45 ஒண்டிங்கள் வர்க்க மூலம் 2 ஞாபகப்படுத்தி வச்சிருக்கோம். சைன் 60 பாகை. சைன் பாகைக்குரிய பெருமானம் என்ன? எங்களை தெரியும் பாகைக்குரிய பெருமானம் வந்து வர்க்க மூலம் 3 இருக்க போகுது. வர்க்க மூலம் 3 இருக்க போகுது. அதே நேரம் இந்த சைன் 45 உரிய பெருமானம் என்ன படிச்சினாங்க? ஒண்டிங்கு வர்க்க மூலம்
ரெண்டு படிக்கலாம். ரெண்டை வந்து பூமாசியாக எடுத்தால் ஒரு ரெண்டு வர்க்கமூலம் ரெண்டு வந்து நாங்கள் பூஜையாக எடுக்க இல்லை, ரெண்டு வர்க்கம் ரெண்டு வர்க்கமூலம் ரெண்டாக கூட்டி விடலாம். அப்ப டைரக்டா கூட்டிகள் எங்களுக்கு cos 105 பாய்க்குரிய பெருமானம் இப்ப என்ன வருது? 1 - வர்க்கமூலம் 3 கீழ் 2 வர்க்கமூலம் 2ன்னு சொல்லி வந்துச்சு. ஓகேயா? அப்ப என்ன செய்து வச்சிருக்கோம்னா எங்களுக்கு தெரிஞ்ச பெருமானத்தை பயன்படுத்தி, எங்களுக்கு தெரிஞ்ச கோணத்தின் பெருமானத்தை பயன்படுத்தி தெரியாத கோணத்தின் பெருமானத்தை நாங்கள் இப்ப கண்டு வச்சிருக்கிறோம். விளங்குதா? ரைட். அப்ப இது ஓகேன்னு சொல்லி சொன்னா அடுத்த கேள்வியை வந்து ட்ரை பண்ணும். சரியா? அடுத்த கேள்வியை ட்ரை பண்ணி பாரு. அதே நேரம் இப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் ஒன்று சொல்றேன் என்னன்னா, இப்ப விளங்கப்படுத்தி கொண்டிருக்கிற நேரங்கள்ல வந்து நீங்கள் ஒரு காலம் எழுதக்கூடாது. சரிதான்? விளங்கப்படுத்தி கொண்டிருக்கிற நேரங்கள்ல வந்து நீங்கள் எழுதக்கூடாது. அதுக்குன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட டைம் எழுதி கொள்ளேனும். அதே நேரம் ட்ரை பண்ண சொல்ற நீங்க எழுதினீங்க தான் ஓகே. பேரண்டா இப்ப நான் விளங்கப்படுத்தி கொண்டிருக்கல எந்த மெத்தட் பயன்படுத்தி நான் செய்யறேன்ற ஐடியா வந்து உங்களுக்கு கட்டாயம் தெரியும். அந்த நேரத்துல நீங்க எழுதி கொண்டிருப்பீங்களா இருந்தா உங்களால வந்து கிரகிக்கலாம போயிடும். விளங்குதானே? அதாலதான் நான் சொல்றேன். அதுக்குன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட நேரம் தருவேன். ட்ரை பண்றதுக்கு ஒரு டைம் ஒன்று தருவேன். அந்த டைமுக்குள்ள வந்து நீங்க பாத்துட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஓகே. அடுத்த கேள்வி. ஓகேன்னு சொல்லி சொன்னா இந்த 4வது கேள்வியை வந்து ஒரு ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். 4வது கேள்வி sin 120 பாகைக்குரிய பெருமானம். sin 120 பாகைக்குரிய பெருமானம். இது ஒரு ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். sin 120 பாகைக்குரிய பெருமானத்தை ஒரு கண்டுபிடிங்க பார்ப்போம். sin 120 பாகைக்குரிய பெருமானத்தை கண்டுபிடிங்க பார்ப்போம். ஓகேன்னு சொல்லி சொன்னா sin 120 பாகைக்குரிய பெருமானத்தை ஒரு கண்டு.
ஓகே. நாங்கள் இப்ப என்னத்துக்கு பார்க்க போறோம்னா சைன் 120 பாகைக்குரிய பெருமானத்தை வந்து எப்படி காண்றேன்னு பார்ப்போம். சைன் 120 பாகைக்குரிய பெருமானத்தை எப்படி காண்றேன்னு பார்ப்போம். அப்ப உங்களுக்கு விளங்கும் என்னண்டா, இப்ப சைன் 120 பாகைக்குரிய பெருமானம் வந்து உங்களுக்கு டைரெக்டாக வந்து தெரியாத சந்தர்ப்பத்துல சைன் 120 பாகைக்குரிய பெருமானம் வந்து டைரெக்டாக தெரியாத சந்தர்ப்பத்துல எங்களுக்கு தெரிஞ்ச கோணங்களை பயன்படுத்தி காணலாம்னு படிச்சினாங்க. எங்களுக்கு தெரியும் இந்த சைன் 120 பாகை என்றவர் வரணும்னு சொல்லி சொன்னால், இந்த சைன் 120 பாகை என்றவர் வரணும்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு 2 வழியால காணலாம். ஒன்று செய்யலாம் என்னன்னா, இந்த 90 பாகை என்றவரை 30 பாகையோட கூட்டைகளையும் 120 பாகை வரப்போகுது. அதே நேரம் 60 பாகை என்றவரை ஒரு 60 பாகையோட கூட்டைகளையும் 120 பாகை தான் வரப்போகுது. அப்ப நீங்க எந்த மெதட்டுகளால் செய்தாலும் ஓகே, பிரச்சனை இல்லை. சரியான ஆன்சர் தான் வரும். அப்போ ஒரு வேலை ஒன்று செய்யலாம் என்னென்றால், இந்த சைன் 120 பாகையை வந்து நான் இப்ப என்னென்னு போட்டுக்கொள்ளலாம் என்றால், ஒரு சைன் 90 பாகை சக 30 பாகை என்று சொல்லி போட்டுக்கொள்ளலாம். ஓமா இல்லையா? சைன் 120 பாகை வந்து சைன் 90 பாகை சக 30 பாகை என்று சொல்லி போட்டுக்கொள்ளலாம். அப்படி போட்டனென்றால் இப்ப பார்த்தோம்னா இவர் என்ன வடிவத்துல இருக்க போறாருன்னா, ஒரு சைன் ஏ பிளஸ் பி என்ற வடிவத்துல இருக்க போகுது. சைன் ஏ பிளஸ் பி என்ற வடிவத்துல இருக்க போகுது. நாங்க படிச்சனாங்க சைன் ஏ பிளஸ் பி என்ற வடிவத்துல இருக்கையில் அவர் இந்த விரிவு என்னன்னு நாங்க எழுத படிச்சனாங்க, சைன் ஏ கோஸ் பி பிளஸ் கொஸ்ஏ சைன் பி, சைன் ஏ கோஸ் பி பிளஸ் கொஸ்ஏ சைன் பி என்று படிச்சினாங்க. அப்ப நாங்க ஒரு வேலையை ஒன்று செய்யலாம், இவரையும் அந்த வடிவத்துக்கு மாத்தேக்கில்ல சைன் ஏ கோஸ் பி, சைன் ஏ கோஸ் பி என்றால் இங்க ஏ மாதிரி எங்களுக்கு என்ன இருக்க போகுது, 90 இருக்க போகுது. ஆகவே சைன் 90 பாகை என்று வரப்போகுது. அதை விட ஒரு கொஸ் 30 என்றவர் வரப்போறார். ஏன்னா கொஸ் பி பி மாதிரி இங்க என்ன இருக்க போறாருன்னா 30 பாகை இருக்க போறார். இங்க பிளஸ் இருக்கிறபடியால இங்கேயும் பிளஸ் வரப்போகுது. அதை விட கொஸ்ஏ சைன் பி என்று சொல்லி வரப்போகுது. கொஸ்ஏ சைன் பி என்று வரப்போகுது. இங்க கோஸ் ஏ மாதிரி என்ன எழுதணும்னு படிச்சாங்க, இந்த 90 பாகை எழுத போறோம். அதே மாதிரி பி மாதிரி நாங்கள் இப்ப என்னத்தை எழுத போறோம்னு சொல்லி சொன்னால் 30 பாகை எழுத போறோம். அப்ப எழுதினோம் என்றால் இப்ப எங்களுக்கு என்னென்று இப்ப எழுதலாம்னு சொல்லி சொன்னால் சைன் 90 பாகை இன்டு கோஸ் 30 பாகை பிளஸ் கோஸ் 90 பாகை இன்டு சைன் 30 பாகைன்னு சொல்லி இவரை எழுதி கொள்ளலாம். அப்படி எழுதினோம் என்றால் இந்த சைன் 90 பாகைக்கு பதிலாக நாங்கள் இப்ப என்னத்தை போட்டுக்கொள்ளலாம் நாங்க படிச்சினாங்க, சைன் 90 பாகை என்ற பெருமானம் வந்து 1 படிச்சினாங்க. அதே நேரம் இந்த கொஸ் 30க்குரிய பெருமானம் வந்து நாங்க படிச்சினாங்க, என்ன பெருமானம் பெறப்போகுது, கொஸ் 30க்குரிய பெருமானம் வர்க்கமூலம் 3/2 சொல்லி படிச்சினாங்க. கொஸ் 30க்குரிய பெருமானம் வந்து வர்க்கமூலம் 3/2 படிச்சினாங்க. அதே நேரம் இந்த கொஸ் 90 பாகைக்குரிய பெருமானம் என்ன, கொஸ் 90 பாகைக்குரிய பெருமானம் நாங்க படிச்சினாங்க 0 சொல்லி படிச்சினாங்க. ஓமா இல்லையா? 0 சொல்லி படிச்சினாங்க. அதை விட இந்த சைன் 30க்குரிய பெருமானம் என்ன, அரே என்று சொல்லி வரப்போகுது. அப்ப அரே என்று சொல்லி வரப்போகுது. அப்ப நாங்க போட்டு சுருக்கினோம்டா இந்த 0 வந்து அரையாள பெருக்கைகள் எங்களுக்கு 0 தான் வரப்போகுது. அதை விட எங்களுக்கு முன்னுக்கு இப்ப என்ன இருக்க போகுதுன்னா 1 வர்க்கமூலம் 2 இருக்க போகுது. ஆகவே எங்களுக்கு கடைசியா ஆன்சர் இப்ப என்ன வரப்போகுது என்றால் சைன் 120 பாகைக்குரிய பெருமானம் வர்க்கமூலம் 3/2 சொல்லி வரப்போகுது. வர்க்கமூலம் 3/2 வரப்போகுது. இப்ப இது வந்து நாங்கள் இப்ப தெரியாத பட்சத்துல வந்து நாங்கள் இந்த சமன்பாட்டை பயன்படுத்தி கண்டுனாங்க. ஆனா இனி வந்து நாங்கள் தீரங்கள் வந்து படிச்சு கொண்டு போய்க்கல இந்த சைன் 120 பாகைக்குரிய பெருமானம் கூட நாங்கள் டிரெக்டா வந்து போடுறதுக்கு நாங்கள் படிப்போம். இந்த சைன் 120க்குரிய பெருமானம் வந்து டிரெக்டா போடலாம், சைன் 180 பாகைக்குரிய பெருமானம் டிரெக்டா போடலாம், சைன் 270 பாகைக்கு போடலாம், 240க்கு போடலாம். அதெல்லாம் என்னென்று போடுறன்றத நாங்கள் அடுத்தடுத்த தீரங்கள் படிச்சு கொண்டு போய்க்கல உங்களுக்கு ஐடியாக்கள் விளங்க நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. விளங்குதா? ஓகே. அப்ப ஓகேன்னு சொல்லி சொன்னா இவரை எழுதி போட்டு அடுத்த கேள்வியை பார்ப்போம். சரியா? அடுத்த கேள்வி 5வது கேள்வியை பார்ப்போம். சரியா? 5வது கேள்வி. அப்ப இந்த இது வந்து நீங்க எழுதி கொண்டீங்கன்னா 5வது கேள்வியை பார்ப்போம். 5வது கேள்வி நாங்கள் இப்ப என்ன பார்க்க போறோம் என்றால் hot a plus b, hot a plus b சமன் hot a plus b சமன் hot a hot b, hot a hot b -1 இன் கீழ் hot a plus hot b ன்னு சொல்லி காட்டும். hot a plus hot b ன்னு சொல்லி நாங்கள் இப்ப காட்ட போறோம். hot b ன்னு சொல்லி நாங்கள் இப்ப காட்ட போறோம். சரியா? அப்ப மேலே இருக்கிறவர் வந்து நீங்க ட்ரை பண்ணிட்டீங்கன்னா இந்த 5வது கேள்வியை வந்து ஒருக்கா ட்ரை பண்ணுங்க. 5வது கேள்வி என்னன்னா hot a plus b சமன் hot a hot b -1 இன் கீழ் hot a plus hot b ன்னு சொல்லி காட்ட போறோம். சரியா?
ஆனா நாங்கள் ஏற்கனவே இதுக்கு முதல் வந்து 6 தியரங்கள்லாம் படிச்சினாங்க. சைனுக்கு படிச்சினாங்க, கொசுக்கு படிச்சினாங்க, டேனுக்கு படிச்சினாங்க. நாங்கள் கொட்டுக்கும் படிக்கல, கொசைக்குக்கும் படிக்கல, செக்குக்கும் படிக்கல. ஆனா இப்ப எங்களுக்கு நிறுவ சொல்லி கேட்டு இருக்காங்க. இந்த ஹொட் ஏ பிளஸ் பிக்குரிய விரிவை வந்து இப்படி எழுதலாம்னு சொல்லி காட்ட சொல்லி இருக்கிறாங்க. அதை ஒருக்கா பார்ப்போம். சரியா, என்னென்ன நிறுவுறான்ட்டு பார்ப்போம். மேலே இருக்கிறவரை எழுதிட்டு பார்ப்போம். சரியா, மேலே இருக்கிறவரை எழுதுங்க, எழுதிட்டு ஓகேண்டா ஒரு மெசேஜை போடுங்க. அப்படி இல்லாட்டி எழுதிட்டு 5வது கேள்வியை பார்ப்போம். சரியா, ஓகே சார். ரைட். ஓகேன்னு சொல்லிங்கன்னா அடுத்த கேள்வியை பார்ப்போம். ரைட், இவரை வந்து இப்படி நிறுவுறான்னு சொல்லி பார்ப்போம். சரியா, இவரை இப்ப காட்ட சொல்லி இருக்கிறாங்க. நாங்கள் இப்ப காட்ட போறோம். இப்ப எங்களுக்கு தெரியும் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்ப எல்ஹெச்எஸ் சமன் ஆர்ஹெச்எஸ் சொல்லி காட்ட சொல்லி சொன்னால், நாங்க வளமையா செய்யறது என்னன்னா, 2 சைடுல இருந்து ஏதாவது ஒரு சைடு எடுத்து கொண்டு போயிட்டு மற்ற சைடுக்கு சமன் சொல்லி காட்டுவோம். இப்ப எங்களுக்கு தெரியும் என்னன்னா, இந்த ஹாட் ஏ பிளஸ் பி எடுத்துக்கொண்டு இவருக்கு சமன் சொல்லி காட்டலாம். இல்லாட்டி இவரை எடுத்துக்கொண்டு போயிட்டு மற்ற ஹாட் ஏ பிளஸ் பிக்கு சமன் சொல்லியும் நாங்கள் காட்டலாம். நாங்கள் இப்ப என்ன செய்ய போறோம்னு சொல்லி சொன்னா, இந்த ஹாட் ஏ பிளஸ் பி எடுக்க போறோம். சரியா, ஹாட் ஏ பிளஸ் பி எடுக்க போறோம். ஹாட் ஏ பிளஸ் பி எடுக்க போறோம். எடுத்தோம்னா இந்த ஹாட் ஏ பிளஸ் பியில இருந்து நாங்கள் என்னென்னு போறோம்னு பார்ப்போம். இப்ப எங்களுக்கு ஹாட் வந்து இப்ப 2 பெருமானங்கள் வந்து 2 கோணங்கள் வந்து கூட்டுப்படுறதோட வந்து சம்பந்தப்பட்டிருக்கு. 2 கோணங்கள் வந்து கூட்டுப்படுறதோட சம்பந்தப்பட்டிருக்கு. அப்ப டைரக்டா வந்து இவருக்குரிய விரிவங்களை தெரியுமோன்னு சொல்லிச்சுன்னா தெரியாது, தெரியாது. ஆனா நாங்கள் ஒரு தியரம் ஒன்று படிச்சினாங்க. என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த ஹொட்ல இருக்கிறவரை வந்து டேனில வந்து போட படிச்சினாங்க. இந்த ஹொட்டை வந்து நாங்கள் டேனில போட்டுக்கொள்ளலாம். என்னென்னு போடலாம், ஒரு ஹொட் தீட்டான்றது வந்து ஒண்டிங்கிள் டேன் தீட்டான்னு சொல்லி படிச்சினாங்க. ஒரு ஹொட் தீட்டான்றது வந்து ஒண்டிங்கிள் டேன் தீட்டான்னு சொல்லி படிச்சினாங்க. அப்ப இவரை வந்து நாங்கள் இப்ப என்னென்னு போட்டுக்கொள்ளலாம்டா, ஒண்டிங்கு tan a plus b ன்னு சொல்லி போடலாமா போடிடாதா, tan a plus b ன்னு சொல்லி போடலாமா போடிடாதா, போட்டு கொள்ளலாம். இப்ப நான் ஏன் இவரை வந்து tan a plus b ல நான் இப்ப கதைக்கிறேன்னு சொல்லி சொன்னால், எங்களுக்கு இந்த tan a plus b வந்து இந்த இடத்துல கொண்டு வர சந்தர்ப்பத்துல தான் இந்த tan a plus b க்குரிய விரிவு வந்து எங்களுக்கு தெரியும். அந்த விரிவை வந்து நாங்கள் இங்க என்ன செய்யலாம்டா அப்ளை பண்ணி கொள்ளலாம். ஏன்னா ஹாட் a plus b க்குரிய விரிவு வந்து எங்களுக்கு தெரியாது. அப்ப நாங்க விரிவை நாங்கள் இங்க கொண்டு வரணும்னு சொல்லி சொன்னால், இங்க என்ன செய்யணும், இந்த tan a plus b வந்து நாங்கள் இங்க கொண்டு வந்தே ஆகணும். அப்ப இதுல இருந்து நாங்க ஒரு வேல்யூ செய்யலாம். ஒன்றிற்கு இந்த tan a plus b வந்து நாங்கள் என்னென்று பிரிச்சு எழுதல படிச்சினாங்க. இந்த tan a plus b நாங்கள் என்னென்று பிரிச்சு எழுத பழகினாங்க படிச்சினாங்க. இங்க பிளஸ்ல இருக்குமாக இருந்தா நாங்க என்ன எழுத படிச்சினாங்க, tan a plus tan b, tan a plus tan b, tan a plus tan b ஓவர் 1 மைனஸ் இங்க பிளஸ் வந்துட்டுன்னா இங்க மைனஸ் வரப்போகுது. அப்போ 1 மைனஸ் tan a tan b ன்னு சொல்லி வரப்போகுது. 1 மைனஸ் tan a tan b ன்னு சொல்லி வரப்போகுது. இது போட்டது விளங்கிட்டுதா, 1 மைனஸ் tan a tan b ன்னு சொல்லி வரப்போகுது. ஓமா இல்லையா? ஓ, இப்ப நாங்க ஒரு வேலையை ஒன்று செய்யலாம் என்னன்னா, இந்த 1 மைனஸ் tan a tan b என்று இருக்கிறவரை வந்து மேல கொண்டு போகலாம். அப்ப மேல கொண்டு போய்க்கல எங்களுக்குரிய தொடர்பு வந்து இப்ப எப்படி வந்துட்டு என்றால் 1 மைனஸ் tan a tan b ஓவர் 1 மைனஸ் tan a tan b ஓவர் tan a plus tan b ன்னு சொல்லி வந்துடுது. ஓமா இல்லையா? tan a plus tan b ன்னு சொல்லி வந்துடுது. tan a plus tan b ன்னு சொல்லி வந்துடுச்சு. இப்ப இந்த ஹாட் a plus b ல இருக்கிறவரை வந்து நாங்கள் தனித்தனி உடைச்சு வச்சிருக்கிறோம். என்னத்துல உடைச்சு வச்சிருக்கிறோம்னா tan a tan b ல வந்து தனித்தனி உடைச்சு வச்சிருக்கோம். ஆனா எங்களுக்கு காட்ட வேண்டியது வந்து ஹாட் a லையும் ஹாட் b லையும் தனித்தனியா காட்ட வரும். அப்ப நாங்க இப்ப செய்ய வேண்டிய அடுத்த ஸ்டெப் வந்து இப்ப என்னவா இருக்க போகுது, இந்த tan a ல இருக்கிறவரை வந்து ஹாட் a க்கு வந்து மாத்தி விட்டோம்னா ஓகே, அதாவது tan ல இருக்கிறவரை ஹாட் மாத்தி விட்டா எங்களுக்குரிய ஆன்சர் வந்து ஆட்டோமேட்டிக்கா வர போகுது. அப்ப நாங்க ஒரு வேலையை ஒன்று செய்யலாம் என்னட்டா,
இந்த டேனில இருக்கிறவரை ஹாட்டுக்கு மாத்த போறோம். அப்படி மாத்தேக்கல இந்த டேனேன்றவருக்கு பதிலாக நான் இப்ப என்னன்னு போட்டுக்கொள்ளலாம், ஒன்றின் கீழ் ஹாட் ஏன்னு சொல்லி போடலாம். போடலாமா இல்லையா? போட்டு கொள்ளலாம். இன்ட்ரு இந்த டேன் பிக்கு பதிலாக நான் இப்ப என்னத்தை போட்டுக்கொள்ளலாம், ஒன்றின் கீழ் ஹாட் பி, ஒன்றின் கீழ் ஹாட் பின்னு சொல்லி போட்டு கொள்ளலாம். போமா இல்லையா? போட்டு கொள்ளலாம். அதன் கீழ் tan a பிளஸ் tan b ன்னு சொல்லி வரப்போகுது. tan a பிளஸ் tan b என்று வரப்போகுது. அப்ப இந்த tan a க்கு பதிலாக இப்ப என்ன போடலாம்னு படிச்சினாங்க, ஒண்டிங்கல் ஹாட் ஏ போட படிச்சினாங்க. ஆகவே ஒண்டிங்கல் ஹாட் ஏ என்றவர் வரப்போறார். சாக இந்த tan b க்கு பதிலாக நாங்கள் இப்ப என்னத்தை போட்டுக்கொள்ளலாம், ஒண்டின் கீழ் ஹாட் பி என்றவரை போட்டுக்கொள்ளலாம். இதெல்லாம் வந்து நாங்கள் தியரத்துல படிச்சினாங்க. tan a வந்து ஒண்டிங்கல் ஹாட் ஏ போடலாம் நாங்கள் படிச்சினாங்க. இப்ப எங்களோட ஆன்சரை பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா எங்களுக்கு ஹாட் ஏ ஹாட் பி மைனஸ் ஒன் ஹாட் ஏ பிளஸ் ஹாட் பி இருக்குது. அப்ப நாங்க ஒரு வேலையை ஒன்று செய்யலாம் என்னென்றால், இங்க மேல பாத்தீங்கன்னா இந்த ஹாட் ஏ ஹாட் பியை வந்து நாங்கள் இப்ப என்ன செய்யலாம்னா ஒரு பூமாசியாக எடுக்கலாம். எடுக்கலாமா இல்லையா? ஹாட் ஏ ஹாட் பி என்றவரை பூமாசியாக எடுத்து கொள்ளலாம். அப்படி எடுத்தவன் சொல்லி சொன்னால் எங்களுக்கு இந்த ஒன்றவர் வந்து தனியே இருக்க போகுது. ஆனா நான் பூமாசி எடுக்கல ஹாட் ஏ ஹாட் பி என்று வந்துட்டு. ஆகவே இந்த ஹாட் ஏ ஹாட் பியால இந்த என்னத்தை பெருக்க போற, ஒன்றை பெருக்கல. இப்ப எங்களுக்கு என்ன வரப்போகுது, ஹாட் ஏ ஹாட் பின்னு சொல்லி வரப்போகுது. ஹாட் ஏ ஹாட் பின்னு சொல்லி வரப்போகுது. அதை விட ஒரு மைனஸ் இருக்க போகுது. ஆகவே அந்த மைனஸ் வரப்போகுது. நான் ஏற்கனவே ஹாட் ஏ ஹாட் பியை தான் பூமாசி எடுத்து வச்சிருக்கேன். இங்கேயும் ஹாட் ஏ ஹாட் பி இருக்குது. ஆகவே இந்த ஒண்டால போய் என்ன வரப்போகுது, ஒன்றன்னு சொல்லி வரப்போகுது. இதெல்லாம் சுருக்கல் வேலையில் உங்களுக்கு தெரியும் என்ன சுருக்குறது தானே. ஓகே. அதே மாதிரி கீழே இருக்கிறவரை நாங்கள் பார்த்தோம்னா ஒரு ஹாட் ஏ ஹாட் பியை வந்து என்ன செய்யலாம்னா பூமாசியாக எடுத்துக்கொள்ளலாம். ஒரு ஹாட் ஏ ஹாட் பி என்றவர் வந்து பூமாசியாக எடுத்துக்கொள்ளலாம். அப்படி பூமாசியாக எடுத்தமென்றால் இந்த இடத்துல பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் ஹாட் ஏ என்றது ஹாட் ஏ என்று இருக்குது. ஆனா அங்க பூமாசில ஹாட் ஏ ஹாட் பி என்றவர் இருக்கிறார். அப்ப ஒரு வேலை செய்யலாம் என்றால் இந்த ஒன்றென்றவர் வந்து நாங்கள் இப்ப என்னத்தால பெருக்க போறோம், ஹாட் பியால பெருக்க போறோம். ஹாட் பியால பெருக்க போறோம். அதே நேரம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பகுதியில ஒரு ஹாட் பி இருக்க போகுது. ஆனா அங்க பூமாசில ஹாட் ஏ ஹாட் பி இருக்கு. ஆகவே இந்த ஒன்றை வந்து நாங்கள் இப்ப என்னத்தால பெருக்க போறோம், ஹாட் ஏ ஆல பெருக்க போறோம். பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்குரிய ஆன்சர் வந்து இப்ப வரப்போற மாதிரி இருக்குது. ஓமா இல்லையா? இப்ப ஒரு வேலை செய்யலாம் என்ற இந்த ஹாட் ஏ ஹாட் பியையும் இந்த ஹாட் ஏ ஹாட் பியையும் வந்து நாங்க வெட்டினோம் என்றால் இப்ப மேலே எஞ்சி இருக்க போறவர் என்ன, மேலே எஞ்சி இருக்க போறவர் வந்து ஹாட் ஏ ஹாட் பி மைனஸ் ஒன் என்றவர் மிஞ்சி இருக்க போற. அதை விட கீழே பகுதியில பார்த்தோம்னா இப்ப என்ன மிஞ்சி இருக்க போற, ஹாட் ஏ பிளஸ் ஹாட் பி என்றவர் மிஞ்சி இருக்க போற. ஹாட் ஏ பிளஸ் ஹாட் பி என்றவர் மிஞ்சி இருக்க போறார். விளங்குதா? அப்ப இதைத்தான் எங்களை காட்ட சொல்லி சொன்னவன் நாங்கள் இப்ப என்ன செய்தாச்சு, காட்டியாச்சு. விளங்குதா? ஓகேண்டா எழுதிட்டு சொல்லுங்க. அடுத்த கேள்வியை பார்ப்போம். அப்ப நாங்கள் இப்ப இனி ரீசெண்டா வந்து செய்ய போற கேள்வியிலே வந்து இப்ப படிச்ச தியரத்தை பயன்படுத்தி தான் நாங்கள் இப்ப செய்ய போறோம். சரிதானே? ஓகேண்டா சொல்லுங்க. அடுத்த கேள்வியை பார்ப்போம். ரைட். அப்ப இந்த அஞ்சாவது கேள்வி வந்து செய்தாக்கள் இந்த ஆறாவது கேள்வியை வந்து ஒரு ட்ரை பண்ணு. சரி, அஞ்சாவது கேள்வி வந்து செய்தாக்கள் வந்து இந்த ஆறாவது கேள்வியை ட்ரை பண்ணி பாருங்க. ஆறாவது கேள்வி என்ன கேள்வின்னு சொல்லி சொன்னால் ஹொசே பிளஸ் சைன் பி, ஹொசே பிளஸ் சைன் பி, ஹொசே பிளஸ் சைன் பி கீழ் ஹொசே மைனஸ் சைன் பி, ஹொசே பிளஸ் சைன் பி கீழ் ஹொசே மைனஸ் சைன் பி, ஹொசே மைனஸ் சைன் பி சமன் என்னதுக்கு சமன் என்று காட்டுறால் tan a பிளஸ் 45 பாகைக்கு சமன் காட்டு. tan சாரி இந்த இடத்துல வந்து கொஸ்தே பிளஸ் சைன் கொஸ்தே மைனஸ் சைன் சமன் tan a சக 45 பாகைக்கு சமன் சொல்லி காட்டு. ஓகேயா? அப்ப இந்த அஞ்சாவது கேள்வி வந்து ட்ரை பண்ணாங்க. இந்த ஆறாவது கேள்வியை ஒருக்கா ட்ரை பண்ணி பாரு. எளியா வந்து சொன்ன மாதிரி உங்களோட கிளாஸுக்கு முன்னுக்கு வந்து செய்ய போற கேள்விகள் வந்து எல்லாமே வந்து சென்ட் பண்ணப்படும். அந்த கேள்விகளை வந்து நீங்கள் கட்டாயம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு வரும். பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான்
செய்ய ஈஸியா வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. இன்றைய வந்து புதுசா வந்து தியரங்கள் வந்து படிச்சபடியால வந்து அனுப்பலாம் போயிட்டுது. இனி வார கிளாஸ்கள் வந்து உங்களுக்குரிய கேள்விகள் வந்து கிளாஸுக்கு முன்னரே வந்து அனுப்பப்படும். அந்த கேள்விகளை வந்து கட்டாயம் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். சரிதானே? ஓகேன்னு சொல்லி சொன்னா இந்த 6வது கேள்வியை ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க. 6வது கேள்வி. ரைட். ஓகேண்டா இந்த 6வது கேள்வி இருக்கா பார்ப்போம். சரியா? ஓகேண்டா இந்த 6வது கேள்வி இருக்கா பார்ப்போம். ரைட். ஓகே. அப்ப இந்த 6வது கேள்வி வந்து என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னால் 6வது கேள்வி என்னென்றால் ஹொசே பிளஸ் சைன் ஏ ஓவர் ஹொசே மைனஸ் சைன் ஏ ஈக்குவல் டு டேன் ஏ பிளஸ் 45 சமன் சொல்லி காட்டுது. இவ நாங்க வளமையா செய்யறது என்னன்னா எல்ஹெச்எஸ் சமன் ஆர்ஹெச்எஸ் சொல்லி காட்டே இல்லை. எங்களுக்கு எப்பவுமே வந்து ஒரு விடியம் உண்டு. அதாவது எல்ஹெச்எஸ் சமன் ஆர்ஹெச்எஸ் சமன் காட்டுற சந்தர்ப்பத்துல எப்பவுமே ஒரு சிக்கலான பகுதியில இருந்து இலகுவான பகுதிக்கு போறதுதான் எப்பவுமே வந்து இலகுவா இருக்கு. சிக்கலான பகுதியில இருந்து இலகுவான பகுதிக்கு போறதுதான் எப்பவுமே வந்து இலகுவா இருக்கும் எங்களுக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எங்களுக்கு கொஸ்ஏ சைன் பி இருக்கு. அதன் பிறகு எங்களுக்கு கொஸ்ஏ மைனஸ் சைன் பி சைன் ஏ இருக்குது. அப்ப அதுல இருந்து டேன் ஏ பிளஸ் 45 போறதுன்றது வந்து கொஞ்சம் என்ன செய்யறது என்னென்று போறது என்ற ஒரு சின்ன ஒரு குழப்பம் ஒன்று இருக்கலாம். அப்ப நாங்க ஒரு வேலையும் செய்யலாம் என்னன்னா இந்த ஆர்ஹெச்எஸ் சைட்ல இருக்கிறவரை சுருகி கொண்டு போயிட்டு ஏன்னா இப்ப ஆர்ஹெச் சைட்ல பார்த்தோம்னா ஒரு டேன் ஏ பிளஸ் பி என்ற ஒரு வடிவத்துல இருக்குது. ஆகவே டேன் ஏ பிளஸ் பி என்ற வடிவத்தில் இருக்கல அவரை வந்து நாங்கள் தனித்தனியா உடைக்கல அதுல இருந்து ஏதாவது ஒரு வடிவம் கொண்டு வரும். அதை பார்த்தோம்னா எங்களுக்கு காட்ட வேண்டிய வரக்கூடிய மாதிரி இருக்கலாம். அப்ப இங்க நீங்க யோசிக்க வேண்டிய என்னன்னா ஆர்ஹெச் சைட்ல இருக்கிறவரை இப்ப நீங்க எடுக்க போறீங்க. அப்ப ஆர்ஹெச் சைட்ல இருக்க போறது என்ன? டேன் ஏ பிளஸ் 45 பாகை என்பவர் இருக்க போற டேன் ஏ பிளஸ் 45 பாகை என்பவர் இருக்க போற. அவ நீங்க ஒரு வேலையை ஒன்று செய்யலாம் என்னன்னா இந்த டேன் ஏ பிளஸ் 45 பாகை என்றவர்ல இருந்து உங்களுக்கு எல்ஹெச்எஸ்க்கு வந்து நீங்க என்ன செய்ய போறீங்க? போக போறீங்க. அப்ப அதுக்கு என்ன செய்ய போறீங்கன்னா இந்த விரிவை பாத்தீங்கன்னா டேன் ஏ பிளஸ் பி என்ற விரிவு இருக்க போகுது. அப்ப டேன் ஏ பிளஸ் பி என்ற விரிவு வந்து உங்களுக்கு என்ன சொல்லுது? டேன் ஏ பிளஸ் டேன் பி ஓவர் 1 மைனஸ் டேன் ஏ டேன் பி என்று சொல்லி சொல்லுது. டேன் ஏ பிளஸ் டேன் பி ஓவர் டேன் பி இந்த பி மாதிரி எங்களுக்கு என்ன இருக்க போகுது? ஒரு 45 வாகை இருக்க போகுது. அப்ப இந்த இடத்துல எங்களுக்கு என்ன வரப்போகுது? ஒரு டேன் 45 வாகை என்றவர் வரப்போற ஒரு டேன் 45 வாகை என்றவர் வரப்போற. அதை விட கீழே 1 மைனஸ் டேன் ஏ டேன் பி 1 மைனஸ் டேன் ஏ டேன் பி இங்க ஏ இருக்குது. ஆகவே டேன் ஏ என்றவர் அப்படியே வரப்போற. அதை விட இந்த பி மாதிரி எங்களுக்கு 45 வாகை இருக்கிறபடியால இந்த இடத்துல எங்களுக்கு இப்ப என்ன வரப்போகுது? ஒரு டேன் 45 வாகை என்றவர் வரப்போறார். ஓகேயா? ஒரு டேன் 45 வாகை என்றவர் வரப்போறார். இப்ப நாங்க ஒரு வேலையை ஒன்று செய்யலாம்.
எங்களோட ஆன்சரை பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து சைனிலையும் கொசிலையும் தான் இருக்குது. அப்ப நீங்க யோசிக்கல உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து வரணும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா டேனே இருக்குது. ஆனா எங்களோட ஆன்சர்ல காட்ட வேண்டிய வந்து சைனிலையும் கொசிலையும் காட்ட வேண்டி வரப்போகுது. அப்ப நீங்க ஒரு வேலையை ஒன்று செய்யலாம். இந்த டேனில இருக்கிறவர் என்னத்துக்கு இப்ப மாத்தலாம் என்றால் சைனிலையும் கொசிலையும் மாத்திக் கொள்ளலாம். அப்ப மாத்தினோம் என்றால் இந்த டேனைக்கு பதிலா இப்ப என்ன வரப்போகுது, ஒண்டிங்கு சைனேயிங்கு கொசைன்னு சொல்லி போட்டு கொள்ளலாம். ஓமா இல்லையா? போட்டு கொள்ளலாம். சக tan 45 பாகைக்குரிய பெருமானம் என்ன படிச்சினாங்க? tan 45 பாகைக்குரிய பெருமானம் ஒண்டுன்னு சொல்லி படிச்சினாங்க. ஓமா இல்லையா? ஒண்டுன்னு சொல்லி படிச்சினாங்க. அதன் கீழ் அதன் கீழ் 1 மைனஸ் tan A 45 வாகை. tan A வந்து நாங்கள் இப்ப என்னதுக்கு மாத்த போறோம்? sin A ங்கள் கொசைன்னு சொல்லி போட படிச்சினாங்க. ஆகவே sin A ங்கள் கொசைன்னு சொல்லி வரப்போகுது. அதை விட இந்த tan 45 பாகைக்குரிய பெருமானம் இப்ப என்னவா இருக்க போகுது? ஒன்றாக இருக்க போகுது. ஓமா இல்லையா? போட்டாச்சு. இப்ப நாங்கள் என்னண்டா எங்களுக்குரிய ஐடியா வந்து நாங்கள் இப்ப பிடிச்சிட்டோம். பிடிச்சா நீங்க அடுத்தது சுருக்கி கொண்டு போயிட்டு காட்ட வேண்டிய வடிவத்துக்கு போயிட்டோம்டா ஓகே. அப்ப நாங்கள் இப்ப ஒரு வேலையை ஒன்று செய்யலாம்டா, இந்த மேலே இருக்கிறவரை பார்த்தோம்னா ஒரு கொசையை வந்து பூமாசியாக எடுக்கலாம் போல நடக்குது. ஆகவே ஒரு கொசையை வந்து நாங்கள் பூமாசி எடுக்கல. இங்க சைனே இருக்க கொசை என்ற பூமாசி எடுக்க இங்கேயும் ஒரு கொசை இருக்கு. ஆகவே இந்த சைனே என்றவர் வந்து அப்படியே வர போறார். இங்க பார்த்தோம்னா நாங்க ஒரு கொசையை பொது எடுக்கிறோம். ஆக இங்க பூமாசியில ஒன்றும் இல்ல, பகுதியில ஒன்றும் இல்ல. ஆகவே அந்த கொசையால இந்த ஒன்றை பெருக்கேக்கு இல்ல. எங்களுக்கு இப்ப என்னென்று வரப்போகுது, சைனே பிளஸ் கொசைன்னு சொல்லி வரப்போகுது. ஓமா இல்லையா? அதே மாதிரி இங்க கீழேயும் பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஒரு கொசையை வந்து எங்களால பூமாசியாக எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஆகவே ஒரு வேலை ஒன்று செய்யலாம் என்னண்டா, இந்த கொசையை நான் பூமாசியா எடுக்கல, இந்த ஒன்றை வந்து இப்ப என்ன பெருக்க போறேன்டா கொசையால பெருக்க போறேன். ஏன்னு சொல்லிச்சுன்னா அதிന്റെ பகுதியில வந்து ஒன்றுதான் இருக்கிறபடியால கொசையால பெருக்கிறேன். மைனஸ் கொசை என்றவர் பூமாசியா எடுக்கிற, நீங்க கொசை இருக்கிறபடியால அந்த சைனே என்றவர் வந்து அப்படியே வரப்போறார். அப்படி வந்துச்சென்றால் உங்களுக்கு காட்ட வேண்டிய ஆன்சர் வந்து இப்ப வருகுதா இல்லையா? வருது. என்ன செய்து விட்டோம்டா ஓகே. இப்ப இந்த கொசையையும் இந்த கொசையையும் வந்து நாங்கள் இப்ப வெட்டினோம் என்றால் எங்களுக்கு மேலே இப்ப இருக்க போறவர் வந்து சைனே பிளஸ் கொசை என்றவர் இருக்க போற. அதை விட கீழே பாத்தீங்கன்னா ஒரு கொசே மைனஸ் சைனி என்றவர் இருக்க போறார். கொசே மைனஸ் சைனி என்றவர் இருக்க போறார். அப்ப எங்களுக்கு இதைத்தான் காட்ட சொல்லி சொன்னவர். நாங்கள் இப்ப என்ன செய்தாச்சு? காட்டியாச்சு. விளங்குதா? அப்ப நீங்க சரியான வேயில வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட வந்து சரியா பிடிக்கிறீங்கன்னு சொல்லிங்கன்னா பிறகு வந்து அங்கே ஈஸியா செய்துட்டு போகலாம். என்ன போமா இல்லையா? ரைட். ஓகேண்டா எழுதிட்டு சொல்லுங்க. அடுத்த கேள்வி பார்ப்போம். அப்ப இந்த கேள்வி வந்து இப்ப செய்தாக்க அடுத்த கேள்வியை வந்து ஸ்கிரீன்ல எழுதுறேன். ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? ஏழாவது கேள்வி. ஏழாவது கேள்வி. ஏழாவது கேள்வி என்ன சொல்றாங்க? 45 பாகினி a plus b சமன் a 1 plus tan a 1 plus tan a 1 plus tan a into 1 plus tan b equal to 2 சொல்லி காட்டட்டுமா? ரெண்டுன்னு சொல்லி காட்டட்டுமா? அப்ப a plus b சமன் 45 வாகியனின் 1 plus tan a into 1 plus tan b சமன் 2 சொல்லி காட்டட்டுமா? சரியா? அப்ப இந்த ஆறாவது கேள்வி வந்து ட்ரை பண்ணாக்கள் வந்து இந்த ஏழாவது கேள்வி இருக்க ட்ரை பண்ணி பாரு. ஏழாவது கேள்வியை ட்ரை பண்ணி பாரு. அதே நேரம் வந்து இப்ப சின்னொரு இது என்னண்டா, இப்ப நீங்க ஒரு கேள்வி ஒன்று செய்யறீங்கன்னா அந்த கேள்வியை வந்து எவ்வளவுக்கு விரைவாக வந்து செய்து முடிக்கலாம்ன்றதை தான் நீங்க பார்ப்போம். ஏன்னா இப்ப 3 hours பேப்பர்னு சொல்லிங்கன்னா கட்டாயம் வந்து நீங்க அந்த 3 hours பேப்பருக்குள்ள வந்து எல்லா கேள்வியும் வந்து ட்ரை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். என்ன? ஏன்னா இப்ப எங்களுக்கு பாடங்கள் வந்து இலகுவான பாடங்கள். ஆனா அந்த டைமுக்குள்ள வந்து செய்து முடிக்கணும். அதுதான் எங்களுக்குரிய டாஸ்கா இருக்கு. எங்களுக்கு பாடங்கள் எல்லாம் தரவா தெரிஞ்சிருக்கும். ஆனா அந்த டைமுக்குள்ள வந்து செய்து முடிக்க இல்லாம இருக்கிறதா எங்களுக்குரிய பிரச்சனையா இருக்கும். ஆகவே நீங்க நிறைய நிறைய ப்ராக்டிஸை செய்து
அந்த டைமுக்குள்ள வந்து செய்ய பார்க்கும். விளங்குதா? அப்ப கொஞ்சம் ஸ்பீட் ஆக்கினீங்கன்னு சொல்லிச்சுன்னாத்த கேள்விகள் வந்து ஃபுல்லா செய்து முடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரிங்க. ஓகேண்டா இந்த 7வது கேள்வியை ட்ரை பண்ணி. அதே மாதிரி நான் திரும்ப திரும்ப சொல்றது வந்து தார தியரங்கள் வந்து கட்டாயம் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கோம். சரிதான். இப்ப பிறகு பார்க்கலாம்ன்ற ஒரு இது வந்து இருக்கக்கூடாது. அந்தந்த அந்தந்த நேரத்துல வந்து கட்டாயம் தியரங்களை வந்து ஒரு சின்ன இதுதான். இப்ப ஒரு 6 தியரம் வந்து சைன் ஏ பிளஸ் பி என்றா அதுக்குரிய விரிவு தெரியும். சைன் ஏ மைனஸ் பி என்றா அதுக்குரிய விரிவு தெரியும். அங்க பிளஸ் வந்துட்டேன்னா இங்க மாறி மைனஸ்ல வரப்போகும். அதே மாதிரி கொஸ் ஏ பிளஸ் பி என்றா அதுக்குரிய விரிவு தெரியும். அதுல இருந்து கொஸ் ஏ மைனஸ் எழுதிக்கலாம். அதோட குறியீடு வந்து மாறப்போகுது. அதை மைனஸ் இருக்கேக்கல பிளஸ் வரும், பிளஸ் இருக்கேக்க மைனஸ் வரும். அவ்வளவு. அதே மாதிரி தான் டேனுக்கும் கதை கேட்க டேன் ஏ பிளஸ் பி டேக்கில் எங்களுக்கு மேல பிளஸ் வரப்போகுது. டேன் ஏ மைனஸ் பி கதை கேட்கல அந்த குறி வந்து என்ன செய்ய போகுதுன்னா மாறி வரப்போகுது. பிளஸ்ல இருக்கிறவர் மைனஸ்ல வரப்போறார், மைனஸ்ல இருக்கிறவர் பிளஸுக்கு வரப்போறார். அப்ப நீங்க அந்த நோட் பண்ணி வைக்கல வந்து ஒரு ஐடியா பிடிச்சு ஞாபகப்படுத்தி வச்சிருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஈஸி. ரைட். ஓகேன்னு சொல்லி சொன்னா இந்த 7வது கேள்வி இருக்கா பார்ப்போம். சரியா? ஓகேன்னா இந்த 7வது கேள்வியை பார்ப்போம். இந்த 7வது கேள்வி வந்து என்ன சொல்றாங்கன்னா ஏ சக பி சமன் 45 பாகையெனின் 1 பிளஸ் டேன் ஏ இன்டூ 1 பிளஸ் டேன் பி சமன் 10 சொல்லி காட்டுது. அப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து விளங்கணும் என்னன்னா எங்களுக்கு ஒரு தொடர் கொண்ட தந்துட்டு, அதாவது ஏ சக பி சமன் 45 வாகைன்னு சொல்லி தந்துட்டு இப்படி ஒரு வடிவத்துக்கு காட்ட சொல்லிட்டாண்டால் நீங்க யோசிக்கிற முதலாவது இதே என்னவா இருக்குமெண்டா இந்த தொடர்புல இருந்து இந்த தொடர்புக்கு போவத்தான் நீங்க யோசிப்பீங்க. இந்த ஏ சக பி சமன் 45 வாகை என்ற தொடர்புல இருந்து இந்த தொடர்புக்கு போவத்தான் நீங்க யோசிப்பீங்க. அப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து விளங்கணும் என்னென்றால் இந்த ஏ சக பி சமன் 45 வாகைன்றதுல இருந்து என்னண்டு இந்த தொடர்புக்கு போறது. ஏசக பீசமன் 45 வாகை என்றவர்ல இருந்து என்னண்டு அந்த தொடர்புக்கு போறது. அப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து விளங்கணும். உங்களோட ஆன்சரை பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து டேன் ஏ டேன் பியில இருக்குது. அப்ப நீங்க இதுக்கு முதல் தியரத்தில எல்லாம் பார்த்தீங்க ஒரு டேன் ஏ பிளஸ் பி பிரிவு எல்லாம் பார்த்தீங்க. ஆகவே நீங்க ஒரு வேலை ஒன்று செய்யலாம் என்னென்றால் ஏசக பீசமன் 45 வாகை என்று இந்த ரெண்டு பக்கம் நீங்க என்ன எடுக்கலாம்டா ஒரு டேன் என்றதை எடுக்கலாம். ஓமா இல்லையா? ரெண்டு பக்கம் என்ன எடுத்துக்கொள்ளலாம், டேன் என்றவரை எடுத்துக்கொள்ளலாம். அப்ப டேன் எடுக்க உங்களுக்கு விளங்கணும் என்றால் டேன் ஏ பிளஸ் பி என்றவர் இப்ப எங்களுக்கு என்னவா போயிட்டு டேன் 45 வாக்கிலாக போயிட்டு இது விளங்கிட்டுதா? அப்ப இதுல இருந்து நாங்கள் காட்ட வேண்டிய வடிவத்துக்கு நாங்கள் இப்ப போக்குவரத்து எங்களுக்கு சரியான முறையை வந்து நீங்கள் இதை பயன்படுத்தி கொண்டீங்கன்னா ஓகே. அப்ப இதுல இருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து விளங்குது என்னன்னா இப்ப டேன் ஏ பிளஸ் பி இருக்குது. ஆனா இங்க வந்து டேன் ஏ டேன் பி என்றவர் வந்து தனித்தனியே இருக்க போற. இங்க ஏ பிளஸ் பி என்றவர் வந்து சேர்ந்து இருக்குது. ஆனா எங்க ஆன்சரை பாத்தீங்கன்னா டேன் ஏ டேன் பி என்றவர் வந்து தனித்தனியே இருக்குது. அப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து விளங்க போகுது. இந்த டேன் ஏ பிளஸ் பியில இருக்கிறவரை நாங்கள் தனித்தனியா உடைக்க போறோம். அப்ப தனித்தனியா உடைக்க இந்த டேன் ஏ பிளஸ் பி உங்களுக்கு தெரியும் என்னென்னு படிச்சினாங்க. ஏ பிளஸ் பி படிச்சினாங்க டேன் ஏ பிளஸ் டேன் பி ஓவர் படிச்சினாங்க டேன் ஏ பிளஸ் டேன் பி ஓவர் 1 மைனஸ் டேன் ஏ டேன் பின்னு சொல்லி படிச்சினாங்க. ஓமா இல்லையா? 1 மைனஸ் டேன் ஏ டேன் பின்னு சொல்லி படிச்சினாங்க. ஓமா இல்லையா? 1 மைனஸ் டேன் ஏ டேன் பின்னு சொல்லி படிச்சினாங்க. அது சமம் இந்த டேன் 45 வாகை. உங்களுக்கு தெரியும் டேன் 45 வாகைக்குரிய பெருமானம் என்ன ஒன்று சொல்லி உங்களுக்கு தெரியும். ஓமா இல்லையா? ஒன்று சொல்லி உங்களுக்கு தெரியும். டேன் 45 வாகைக்குரிய பெருமானம் ஒன்று சொல்லி உங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க ஒரு வேலையை ஒன்று செய்யலாம் என்றால் இந்த 1 மைனஸ் டேன் ஏ டேன் பியால வந்து நீங்க வலப்பக்கம் கொண்டு போய் அதாவது சமனுக்கு அங்கால கொண்டு போய் பெருக்கு படைக்க உங்களுக்கு இப்ப தொடர்பு வந்து இப்ப என்னன்னு வரப்போகுதுன்னா டேன் ஏ பிளஸ் டேன் பி டேன் ஏ பிளஸ் டேன் பி சமன் 1 மைனஸ் டேன் ஏ டேன் பின்னு சொல்லி வரப்போகுது. ஏன்னா பெருக்கு படைக்கல 1 மைனஸ் டேன் ஏ டேன் பி சொல்லி வரப்போகுது. இல்லையா? இப்ப உங்களுக்கு டேன் டேன் பியில இருக்கிறவர் எல்லாம் ஒரு பக்கத்துல இருக்கு மற்ற பக்கம் நான் ஒரு வேலை செய்யலாம் மைனஸ் டேன் ஏ வந்து ஒரு பக்கம் கொண்டுடலாம். அப்ப ஒரு பக்கம் இப்போ டேன் ஏ இருக்க போகுது. அங்க வந்து ஒரு டேன் இருக்க போகுது.
tan 8 என்றவர் போகுது அப்ப என்ன வரப்போகுது பிளஸ் tan 8 plus tan 8 அது அப்ப வரப்போகுது சொல்லி வரப்போகுது ஒன்றுன்னு சொல்லி வரப்போகுது. இப்ப நாங்க ஒரு வேலையை ஒன்று செய்யலாம். உங்களோட ஆன்சரை பாத்தீங்கன்னா 1 + tan A × 1 + tan B சமன் 2 சொல்லி காட்ட சொல்லிருக்கு. ஓமா இல்லையா? 2 சொல்லி காட்ட சொல்லியிருக்கு. அப்ப உங்களோட மாறிலியை பாத்தீங்கன்னு சொல்லிங்க 2 சொல்லிக்கிறாரு. அப்ப நீங்க ஒரு வேலையை ஒன்று செய்யலாம் என்னன்னா 2 பக்கம் வந்து ஒன்றால கூட்டலாமா இல்லையா? அப்ப வல பக்கத்துல வந்து நீங்க ஒன்றால கூட்டினீங்கன்னு சொல்லி சொன்னால் வல பக்கத்துல வந்து நீங்க ஒன்றால கூட்டினீங்கன்னு சொல்லி சொன்னால் அதே நேரம் இடப்பக்கத்திலையும் வந்து நீங்க என்னத்தால கூட்டணும்னா ஒன்றால கூட்டணும். அப்படி கூட்டுறதால எந்த ஒரு இதுவும் நடக்க போறது இல்லை. ஆகவே நாங்கள் இப்ப என்ன செய்து வச்சிருக்கோம்னா இங்க வந்து ஒரு ஒன்றை கூட்டி வலப்பக்கம் ஒன்றை கூட்டே இல்லை. இந்த ஒன்றும் அந்த ஒன்றும் கூட்டுப்படி இப்ப எங்களுக்கு என்ன போயிட்டுது 2 போயிட்டுது. ஏன்னா எங்களோட ஆன்சர்ல வந்து எங்களுடைய ஆர்ஹெச் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு 2 பேர் இருக்க போறாரு. ஆகவே அந்த வடிவத்துக்கு மாத்துவோம்னா 2 பக்கம் வந்து ஒரு ஒன்றை வந்து கூட்டி விட்டுறா ஓகே. இப்போ ஒரு வேலையும் செய்யலாம். எங்களோட ஆன்சரை பாத்தீங்கன்னா ஒரு 1 + tan என்றவர் இருக்கிறார். இங்கேயும் வந்து ஒரு 1 + tan இருக்குது. ஓகே, நான் இப்ப இந்த 1 + tan என்றவரை நான் அப்படியே வச்சிருக்க போறேன். ஓகே இருக்கட்டும். இப்போ ஒரு வேலையோடு செய்யலாம். இந்த tan B சக tan A tan B இருந்து நாங்கள் இப்போ ஒரு tan B வந்து பொது எடுக்கலாமா இல்லையா? ஒரு tan B சக tan A tan B இருந்து ஒரு tan B வந்து நான் பொது எடுக்கலாமா இல்லையா? பொது எடுக்க இந்த tan B இருந்து ஒரு tan B பொது எடுக்க எங்களுக்கு உண்டா போயிடும். சக இந்த tan A tan B இருந்து ஒரு tan B வந்து நான் பொது எடுக்க இப்ப எங்களுக்கு என்னவா போயிடும்? ஒரு tan A ஆக போயிடும். போமா இல்லையா? ஒரு tan A ஆக போயிடும். போனா எங்களுக்கு அங்க இருக்க போறவர் என்ன? ஒரு 2 இருக்க போறார். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று விளங்குது. இங்க வந்து ஒரு 1 + tan A இருக்குது. இங்கேயும் ஒரு 1 + tan A இருக்குது. அப்ப அந்த 2 இருந்து ஒரு 1 + tan A வந்து நான் பொது எடுக்கலாமா இல்லையா? பொது எடுத்துக் கொள்ளலாம். ஒரு 1 + tan A பொது எடுத்துக் கொள்ளலாம். அப்ப அந்த ஒரு 1 + tan A பொது எடுத்துனால் இப்ப எங்களுக்கு மிஞ்சி இருக்க போறவர் என்ன? இந்த 1 + tan A இருந்து ஒரு 1 + tan A பொது எடுக்க எங்களுக்கு இப்ப என்ன வரப்போகுது? ஒன்றவர் வரப்போற. இந்த tan B × 1 + tan A இருந்து ஒரு 1 + tan A பொது எடுக்க எங்களுக்கு இப்ப என்ன மிஞ்சி இருக்க போற? ஒரு tan B என்றவர் மட்டும்தான் மிஞ்சி இருக்க போறார். ஓகே, அது சமம். இப்ப என்னன்னு காட்ட சொல்லி சொன்னோம்? 2 சொல்லி காட்ட சொன்னோம். நாங்கள் இப்ப என்ன செய்தாச்சு? காட்டியாச்சு. இல்லைங்கய்யா, நீங்க சரியான வேயில பிடிச்சு கொண்டு போனீங்கன்னா உங்களோட ஆன்சரை வந்து நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. விளங்குதா? ஓகேண்டா எழுதிட்டு சொல்லுங்க. அடுத்த கேள்வியை பார்ப்போம். சரியா? இது விளங்குதா? முதல்ல இப்ப நாங்க என்ன மாதிரி செய்யற போறோம்ன்ற ஐடியா வந்து விளங்குதா? விளங்கினா ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க பாப்போம். செய்யறது வந்து உங்களுக்கு ஓகே விளங்குது அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க பாப்போம். ஒரு மெசேஜ் போடுங்க பாப்போம். ரைட், ஓகே. அப்ப இது வந்து இப்ப எழுதினாக்கள் வந்து ஒரு கேள்வி ஒன்று எழுதுறேன். அந்த கேள்வியை வந்து ரைட் பண்ணுறேன். சரியா? ரைட் பண்ணுறேன். 8வது கேள்வி. 8வது கேள்வி என்ன கேள்வி? 8வது கேள்வி sin x + y சமன் sin x + y சமன் 3/4 sin x + y சமன் 3/4 sin x - y சமன் sin x - y சமன் 1/2 1/2 எனின் tan x சமன் 5 மடங்கு tan y ன்னு சொல்லி காட்டணும். எனின் இதுல இருந்து நாங்கள் இப்ப என்னத்துக்கு காட்ட போறோம் சொன்னால் tan x சமன் 5 மடங்கு tan y ன்னு சொல்லி காட்ட போறோம். ஓகே, இந்த 7வது கேள்வி வந்து ட்ரை பண்ணாக்கள் வந்து இந்த 8வது கேள்வியை ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க. tan x சமன் 5 மடங்கு tan y ன்னு சொல்லி காட்ட போறோம். சரியா?
ஓகேண்டா இந்த 8வது கேள்வியை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னுக்கு இந்த 7வது கேள்வி வந்து எழுதி முடிச்சா ஒரு சின்ன மெசேஜ் ஒன்றை போட்டுருங்க. 7வது கேள்வி மெசேஜ் முடிச்சா ஒரு மெசேஜ் ஒன்று போட்டு. ரைட், ஓகே. சரியா? அப்போ இந்த கிளாஸ் வந்து இதோட வந்து நாங்கள் முடிக்க போகிறோம். இந்த 7வது கேள்வி வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த 8வது கேள்வி வந்து இப்போ நீங்கள் எழுதி கொள்ளுங்க. இதை விட மேலதிகமான கேள்விகள் வந்து நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து போட்டு விடுவேன். அந்த கேள்விகளையும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாங்க. அடுத்த கிளாஸ் வந்து பார்ப்போம். அடுத்த கிளாஸ் வந்து வியாழக்கிழமை நடக்கும். அந்த வியாழக்கிழமை கிளாஸில் வந்து நாங்கள் மிச்ச கேள்விகளையும் வந்து பார்த்துக்கொள்வோம். சரியா? ஓகேன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் லீவ் ஆகி கொள்ளலாம். சரியா? ஓகேன்றா நீங்கள் லீவ் ஆகி கொள்ளலாம். சரியா? வெளியிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா. ஓகே சார். ஓ வியாழக்கிழமை இதே டைமா சார்? ஓ வியாழக்கிழமை 4:15 இருந்து 5:45 கணத்து நடக்கும். ஓகே சார். தேங்க்யூ பாய் சார். ஓகே ஓகே ஓகே. சதுர்சியா வந்து நீங்கள் எழுதிட்டீங்கன்னா லீவ் ஆகலாம்.